சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 96. 96வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று கூட்டத்திற்குள் செல்லலாம். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும். ஜேபி கோஹோஸ்ட் மட்டும் கொடுங்க. ஜேபி ஷேர் பண்ணுங்க. தந்துவிட்டேன். நன்றி. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது சொல்வேந்தர் அவையை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய சொல்வேந்தர் மன்றத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். இந்த சொல்வேந்தர் மன்றத்தின் பணி திறமையான பேச்சாளர்களையும் சிறந்த தலைவர்களை உருவாக்குவதற்குமான பாதை. இந்த பாதையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் அனைவரையும் வருக என்று மீண்டும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நெறியாளர் பாலா தங்கோயில் அவர்களிடம் இன்றைய கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். வாருங்கள் பாலா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். 96வது கூட்டம் கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரையும் வரவேற்று நேரடியாக நம்ம கூட்டத்தை தொடங்கிவிடலாம். நம் கூட்டம் எப்பொழுதும் 3 பகுதிகளாக நடைபெறும். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு, 2வது பகுதி உடனடி பேச்சு, 3வது பகுதி பின்னூட்டம். யார் யார் என்னென்ன பணியை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் விளக்கி விடுகிறேன். இன்றைய பேச்சாளர்களாக வித்யாலட்சுமி அவர்கள், பவானி அவர்கள், மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொது மதிப்பீட்டாளராக ஜெயபிரகாஷ் அவர்கள், மதிப்பீடு செய்பவர் மோகன்ராஜ், அஜித், பாக்யலட்சுமி அவர்கள். பொது மதிப்பீடு என்றால் என்ன செய்ய போகிறார் ஜெயபிரகாஷ் என்பதை அவரே வந்து விளக்குவார். வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. நீங்கள் சொன்னது போல் இந்த கூட்டம் 3 பகுதிகளாக நடைபெறும். 3வது பகுதியான பொது மதிப்பீட்டை தொகுத்து வழங்குவதுதான் என்னுடைய பணி. திட்டமிட்ட பேச்சை பேசிய பேச்சாளர்களின் மதிப்பீடு செய்வர்களை அழைத்து அவருடைய பின்னூட்டத்தை வழங்க வைப்பது வரும். மற்ற பணியாளர்களையும் அழைத்து, உதாரணமாக நேர கணக்கீட்டாளர், இலக்கண ஆசான், உபரிச்சொல் கணக்கீட்டாளர் ஆகிய அனைவரையும் அழைத்து அவருடைய பணியினையும் அவருடைய பின்னூட்டத்தையும் வழங்க வைப்பதற்கு மற்றும் பொது மதிப்பீட்டை சுருக்கத்தை கடைசியில் அளிப்பதும் என்னுடைய பணி. நன்றி. நன்றி. 2வது பகுதி உடனடி பேச்சு. உடனடி பேச்சு என்றால் என்ன, அது பணி என்ன என்பதை விளக்க பவானி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் உடனடி பேச்சு நெறியாளர் பவானி அவர்களே. வணக்கம். நான் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய இதை
இது பண்ணிக்கிறேன். உடனடி பேச்சுக்கு ஒரு 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 நான் ஒரு சில கேள்விகளை இது பண்ணி வச்சிருக்கேன். அத எல்லாருக்கும் ஒரு கேள்வி கொடுத்து எல்லாரும் உடனடியா ஒரு 2 நிமிஷம் 1 to 2 நிமிஷம் அந்த பேச்சு பேசணும். அதுதான் உடனடி பேச்சோடது. அதுக்கும் மதிப்பீட்டாளர் மதிப்பு போடுவாங்க. எல்லாரும் வந்து யார் பேச்சு நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த மதிப்பீட்டாளருக்கு தனியா வந்து நீங்க தெரிவிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கோப்பை யார் ஜெயிச்சாங்கிறத மதிப்பீட்டாளர் இறுதியில தெரிவிப்பாங்க. நன்றி. நன்றி. அடுத்து நேர கணக்கீட்டாளர். நேரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நேரத்தை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிக மிக அவசியம். அதனால் நேர கணக்கீட்டாளர் உங்கள் பணி என்ன என்பதை வந்து விளக்குங்கள். வாருங்கள் அனிதா அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய மன்றத்தில் இன்றைய பேச்சில் 3 வகையாக நேரம் கணக்கீடு செய்யப்படும். திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் வழங்கப்படும். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் உடனடி பேச்சிற்கான கால வரையறை. அதற்கடுத்து திட்டமிட்ட பேச்சிற்கான கால வரையறை. நன்றி பாலா அவர்களே. அடுத்ததாக உடனடி பேச்சிற்கும் கால வரையறை உண்டு. உடனடி பேச்சிற்கு 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 1 நிமிடத்திற்கு குறைவாக பேசுபவர்கள் வாக்குக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்பதை இங்கிருக்க அனைத்து சொல்வேந்தர்களும் கவனத்தில் கொள்ளவும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் உடனடி பேச்சிற்கான கால வரையறை. இந்த பேச்சிற்கு நம்ம மதிப்பீடு செய்வாங்க இல்லையா, மதிப்பீடு செய்பவர்களுக்கும் கால வரையறை உண்டு. மதிப்பீடு செய்பவர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2.5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. அனைத்து சொல்வேந்தர்களும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசி வாக்குக்கு தகுதி பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக என்று பாக்கியலட்சுமி அவர்கள் இருக்கிறார்கள். வாருங்கள், உங்கள் பணியை விளக்குங்கள். மிக்க நன்றி பாலா அவர்களே. இன்றைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சாளர்களுக்கிடையே நடக்கும் போட்டியில் யார் அதிக வெற்றி பெற்றார்கள் என்று வாக்கினை எனக்கு தனித்தனியாக அனுப்புவார்கள். அதில் யார் அதிக வாக்கினை பெறுகிறார்களோ அவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவீர்கள். இதே போன்றுதான் உடனடி பேச்சு மற்றும் மதிப்பீட்டாளர்களுக்கும் இந்த விதி அங்கே அந்த இடத்திற்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாலா. நன்றி. உபரிச்சொல் கணக்கீடு. இன்றைய உபரிச்சொல் கணக்கீட்டாளர் கிருஷ்ணவேணி அவர்கள். வாருங்கள், உங்கள் பணியை விளக்கிச் செல்லுங்கள். நன்றி. உபரிச்சொல் கணக்கீட்டாளர் பணி மூலமாக இன்று பேச்சாளர்களாக அனைவரும் பேசும் தலைப்பிலோ இல்லை பதிலிலோ இருந்து உரைக்கும் சொற்கள், ஆங்கில சொற்கள் முதலானவை மற்றும் நிரப்பும் சொற்கள் முதலியன அவர்கள் பேச்சில் இருந்தால் அதை கணக்கிட்டு எத்தனை முறை உபயோகித்தார்கள் என்பதையும் கணக்கிட்டு கூறுவதே என்னுடைய பணி. ஆகையால் பேச்சாளர்கள் பேசும்போது பட், சோ, அண்ட், போன்ற வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசுவது நல்லது. நன்றி. நன்றி. உதாரணமும் கொடுத்து விட்டீர்கள். அடுத்து இலக்கண ஆசனாக என்னுடைய பணி என்பதை நான் விளக்கி விடுகிறேன். இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறோமா என்பது இது சொல்வேந்தர் மன்றம். அதனால் இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறோமா என்று பார்த்து இலக்கண பிழை இருந்தால் அதை சுட்டி காட்டி அதை எப்படி தவிர்க்கலாம் என்று கூறுவேன். சில சிறந்த சொல்லாடல்கள் தொடர்கள் உபயோகப்பட்டிருந்தால் எடுத்துக்காட்டுவது என்னுடைய வேலை. அது மட்டுமல்ல, ஒரு சொல் கொடுக்கப்படும் என்று அந்த சொல்லை பேசும் ஒவ்வொருவரும் இன்றைய பேச்சில் உபயோகிக்க வேண்டும். நான் அந்த சொல்லை உபயோகித்து விடுவேன், ஏனென்றால் நான் தான் அந்த சொல்லை கொடுக்க இருப்பவன். அதனால் நானே அதை கணக்கிட்டுக் கொள்வேன் என்று கொண்டு சிறப்பு ழகரம் வர்ற மாதிரி ஒரு சொல் கொடுத்தா நன்றாக இருக்குமேன்னு தேடி பார்த்தேன். அப்போ எனக்கு திடீர்னு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கப்ப இலக்கிய பாடல் நினைவில் வந்தது. அதிலிருந்து ஒரு சொல்லை உருகி அதையே கொடுக்கிறேன். பேழை. பேழை என்பது ஒரு பொருளை வைக்கக்கூடிய, அது கூடையாக இருக்கலாம், அல்லது பானையாக இருக்கலாம், அல்லது பாம்பு வைக்கக்கூடியது கூட இருக்கலாம். ஏன்னால் அந்த சங்கப்பாடலில்
சொல்ல அந்த அடியை தான் பேழையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டதும் எனுமே என்றுதான் அந்த பாடல் முடியும். அதனால் பேழை சிறப்பு ழகரம் எத்தனை பேர் சிறப்பாக உபயோகிக்கிறோம் என்பதை பார்க்கலாம். அதையும் இன்று கூறுகிறேன். சிறப்பு ழகரத்தை சிறப்பாக உபயோகித்தவர்கள், உபயோகிக்கவில்லை என்பதை கணக்கிட்டு சொல்ல இருக்கிறேன். இன்றைய சொல் பேழை. உங்கள் பேச்சில் எங்கெங்கெல்லாம் உபயோகிக்க முடியுமோ அங்கேயெல்லாம் உபயோகிங்கள். எத்தனை முறை உபயோகித்தீர்கள் என்பதை நான் கூறுவேன். நன்றி. அடுத்து ஒரு குரலோடு ஆரம்பித்தால் நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு குரல் கேட்பதற்காக குரல் வேந்தர் கிருஷ்ணவேணியை அழைக்கிறேன். வாருங்கள் கிருஷ்ணவேணி அவர்களே, வந்து இன்றைய குரலை கூறி நிகழ்ச்சி தொடங்கி வையுங்கள். நன்றி பாலா அவர்களே. குறள் எண் 592. அதிகாரம் ஊக்கம் உடைமை. உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். குறளிலேயே பொருள் எளிதாக விளங்குகிறது. உள்ளம் உடைமை உடைமை, உள்ளத்தில் ஊக்கம் உடைமையே அனைத்து உடைமைகளிலும் சிறந்த உடைமையாகும். பொருளுடைமையாகிய நிலம், வீடு, மக்கள் அனைத்தும் நம்மை விட்டு ஒரு நாள் நீங்கிவிடும். ஆகையால் ஒருவன் என் நிலையிலும் தம் மன உறுதியை நீங்காது பற்றி கொண்டு வாழ்வானே ஆனால் அதுவே சிறந்த உடைமையாகும். மற்ற பொருட்செல்வமோ பொருள் உடைமையோ என்றும் நிலைத்து நிற்காது. நன்றி. நன்றி. அருமையான குரல். பொருட்கள் எப்பொழுது வேணால் சென்றுவிடும், ஆனால் நீங்கள் உள்ள உறுதி இருந்தால் எப்பொழுதும் உங்களிடம் அது தொலைந்தாலும் மறுபடியும் நீங்கள் ஈட்டிக்கொள்ளலாம் என்று கூறினீர்கள். நன்றி. இப்பொழுது நாம் முதல் கட்டத்திற்கு சென்று விடுவோம். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு. இன்றைய முதல் பேச்சாளராக பேச வருபவர் வித்யாலட்சுமி அவர்கள். பாதை ஈடுபட வைக்கும் நகைச்சுவை. நிலை 2. தலைப்பு சிங்கப்பெண்ணா சிங்க ஆணா. சிங்கப்பெண் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதில் சிங்க ஆண் என்று எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. அதனால் அவரையே கேட்டு விடுவோமே. வாருங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும், அது வீடோ அலுவலகமோ நண்பர்களுடைய கூடலோ எங்கே இருந்தாலும் சரி, ஆண்களா பெண்களா என்று வெவ்வேறு தலைப்புகளில் விவாதத்தை தொடங்கி வைத்தால் உடனே அது சூடு பிடித்து தீப்பொறி பறக்கும், ஆவி வரும், தீயே பிடிக்கும். சமீபத்தில் புலனத்தில் எனக்கு ஒரு முன்னோக்கிய செய்தி வந்திருந்தது. ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே காரசாரமான விவாதம், வாக்குவாதம். அந்த பெண் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்கின்றார். ஆனால் கணவனோ இருவரும் ஒத்துக்கொள்ளாமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது என்னால் முடியும், அது உன்னால் முடியுமா, இது உன்னால் முடியவே முடியாது என்று சூடு பிடிக்கின்றது. அந்த ஆண் சொல்கின்றார், அவர் தன்னுடைய சட்டையை காட்டி, அந்த சட்டையோ 10 நாளாக துவைக்காத சட்டை, இதே சட்டையை போட்டுக்கிட்டு நான் குறைஞ்சது 10 விழாவுக்காவது போவேன், நீங்க பெண்களால உங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டாரே ஒரு கேள்வி. இந்தியா போகும்போது கடை கடையா தேடி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கின அத்தனை உடைகளையும் கட்டாம என்னங்க செய்யறது? பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு பாடல் தான் எனக்கு உடனே நினைவில் வந்தது. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகாம். அந்த கடைப்பார்வை என்னன்னு நினைக்கிறீங்க? வெளிய போகும்போது நல்ல புடவை கடை பக்கம் அப்படியே போகுமே, அந்த பார்வை தாங்க கடைப்பார்வை. சரி, நாம இப்ப தொடங்கின பிரச்சனைக்கு வருவோம். வண்ண வண்ணமா வகை வகையா வாங்கின புடவைகளை பொங்கல், தீபாவளி, நவராத்திரி அப்படின்னு உடுத்தாம ஒரே புடவைய உடுத்துறதா? சிங்க பெண்கள் அப்படி செய்வார்களா என்ன? அது மட்டும் இல்லாம நண்பர்களுடைய கூடலுக்கு ஒரே புடவைய உடுத்தி கொண்டே போனா தோழிகள்லாம் கேவலமா நினைக்க மாட்டாங்க?
இதெல்லாம் ஆண்களுக்கு, சிங்க ஆண்களுக்கு புரியுமா என்ன தெரியலையே. என்னுடைய தோழி ஒருத்தி சொல்லுவா, நான் கூகுள்ல ஒரு அட்டவணைய போட்டு அதுல எந்தெந்த விழாவுக்கு என்னென்ன நிறத்துல உடையில அணியணும் அப்படின்னு நான் குறிச்சு வச்சிருவேன். அப்பதான் வேற வேற கூட்டத்துக்கு வேற வேற விழாவுக்கு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும் சிங்க ஆண்கள்லாம் ஒரு ஒப்பு சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுக்கு பெண்களோட மூளையில எத்தனை பெரிய கணித சமன்பாடு வேணும் தெரியுமா? YXYZ. நீங்க எல்லாம் தயவு செய்து அடுத்த பிறவியிலையாவது பெண்ணா பிறந்தீங்கன்னா சிங்க ஆண்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அந்த காணொளியில் அந்த ஆணினுடைய வாதம், நான் ஊரெல்லாம் போய் உலகமெல்லாம் போய் எங்க மாமியார் நல்லவங்க 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 அப்படின்னு தண்டோரா போடுவேன். உங்களால முடியுமா? போட்டாரே ஒரு போடு. கல்யாணம் ஆனவுடனே மாமியார் வீட்டுக்கு போனா மகளை கேட்டு மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு வகை வகையா ருசி ருசியா சமைச்சு போட்டா இவங்க சாப்பிட்டு 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 ஓய்வு எடுத்து அடுத்த வேலை சாப்பிடுற வேலை தான் அடுத்த வேலை. இப்படி மாமியார் தாங்கினா அவங்க மாமியார் நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பெண்களுக்கு அந்த ஆடம்பரம் எல்லாம் எப்பவுமே இல்லைங்க. கல்யாணம் ஆன பிறகு மணக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிடும். மாமியார் வீட்டில் காலடி வைத்ததுமே அமலாக்கத்துறை தோத்து போயிடும். தொடர் வண்டி மாதிரி அப்படியே சட்டதிட்டம் வரும். கையில கரண்டிய கொடுத்து இந்த பாத்திரத்துலதான் பாலை வைக்கணும், இந்த கரண்டிய தான் போடணும். ஏன் வேற பாத்திரத்துல பாலை வச்சா அந்த பால் பொங்காதா? இல்ல வேற கரண்டியில எடுத்தா அது எடுக்க வராதா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே அந்த வேதியியல் வேலையே செய்யலன்னா எப்படி மாமியாரை தாங்க முடியும் சொல்லுங்க? நாங்கெல்லாம் என்ன ஏவாள் மாதிரி பயங்கர அதிர்ஷ்டசாலியா? ஏன்னா ஏவாளுக்கு தான் மாமியாரே கிடையாதே. அந்த காணொளியில் அந்த ஆணினுடைய இறுதி வாதம் என்னவென்றால், ஏமா நான் தப்பே செய்யாம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன், நீங்க எல்லாம் கேட்பீங்களா? இந்த விருமாண்டி படத்துல ஒரு வசனம் வருமே, மனுஷன் தப்பு செய்யற தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன், செய்யாத தப்புக்கும் மன்னிப்பு கேட்டாதான் புருஷன். என்ன அழகான இலக்கண விதி பாருங்க. இந்த இலக்கண விதிகள் எல்லாம் ஆண்மணிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த சட்ட திட்டங்கள்லாம் பெண்மணிகளுக்கு பொருந்தவே பொருந்தாது. என்ன சொல்றீங்க? வகுத்தவன் வரைந்த அழகான வரைபடம் தான் வாழ்க்கை. எது எப்படி இருந்தாலும் சக்தியும் சிவமும் சமம்தான். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று பெண்கள் வேண்டுமானால் பாடிக்கொள்ளுங்கள், சிங்க ஆணே என்று ஆண்கள் வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளுங்கள். ஆனால் தும் தும் பம்பம் தீம் தீம் தோம் தோம் ஒன்னும் இல்ல. கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள்கிட்ட கடன் வாங்கின வரிகள் தான் இவை. இல்லறம் நல்லறமானால் துன்பம் தீர்ந்தோம், இல்லறம் நல்லறமானால் தும் தும் பம்பம் தீம் தீம் தோம் தோம். நன்றி, வணக்கம். அருமை. இலங்கை ஜெயராஜ் ஒரு முறை பட்டிமன்றத்தில் கூறியிருந்தால், எதற்காக பட்டிமன்றம் நடத்துகிறோம், ஏன் சாதாரணமாக சொற்பொழி வைக்கக்கூடாது அப்படின்னு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டா தான் பார்க்குறதுக்கு அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்படி சொல்லி ஆரம்பிச்சிங்க. எனக்கு இந்த கடை பார்வைக்கு இப்படி ஒரு பொருள் இருப்பது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நான் வேறு என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன் இன்றைய பொருள். ஆனால் புது விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி. ஏவாளுக்கு மாமியார் கிடையாது அப்படின்றது புதிதான ஒரு செய்தி. நன்றி. கலைவாணர் கூறிய அருமையான ஒரு விஷயத்தோடு உங்கள் பேச்சை முடித்தீர்கள். அடுத்து இரண்டாவதாக பேச வருபவர் பவானி அவர்கள். பவானி அவர்களே, நீங்கள் உங்கள் தலைப்பு, பாதை, நிலை இதை 3ஐயும் கூறிவிட்டு பிறகு உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். வாருங்கள்.
மன்னிக்கவும், நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. தலைப்பு வந்து அன்புக்கு அரிச்சுவடி அப்படின்னு சொல்லலாம். பாதை நிலைங்கிறது எ அ யாராவது சொல்ல முடியுமா? என்ன அப்படின்னு? மன்னிக்கவும், நான் இத முன்னாடி நீங்க தெரிஞ்சுட்டு எந்த வந்திருக்கணும். பாதை எடுத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் பிரசன்டேஷன் மாஸ்டரி. அஹ், பவானி, பின்னர் நம்ம இதை பற்றி ஆலோசிக்கலாம். நீங்கள் சரி. இப்பொழுது நீங்க பேச உங்களுடைய ஆரம்பிங்க. பேச்சை தொடங்கவும். சரி. எல்லாருக்கும் வணக்கம். ஆம், ஒரு தமிழ் திரைப்படத்துல ஒரு கதாநாயகிட்ட சொல்வாரு. அவர் வந்து ரொம்பவும் யாரோட பிரிவு வந்து அவருக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்குதோ அவங்களோட முகத்தை வந்து நிலவுல பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவருக்கு தெரியறது அவங்க பாட்டியோட முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. நீங்க ஊகிச்சிங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நான் பேச போறது ஒரு 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 எல்லாருக்கும் ரொம்ப அன்பான ஒரு ஜீவனை பத்தி தான் பாட்டி. நம்ம எல்லாருக்குமே பாட்டி தாத்தா அப்படின்னாலே நம்ம சிறு வயசு காலங்கள் ஞாபகம் வரும். சின்ன வயசுல பாட்டி தாத்தா வீட்டுக்கு கோடை விடுமுறைக்கு செல்றதும், பண்டிகைகள் அப்ப அவங்களோட சேர்ந்து நேரம் கழிக்கிறதும், அவங்களுடைய அன்புல திளைக்கிறதும் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் நம்ம எல்லாருக்கும். எனக்கு என்னோட பாட்டினா ரொம்ப பிரியம். பெரும்பாலோருக்கு அவங்க பாட்டி தாத்தாவோட நேரம் கழிச்சு அவங்களுடைய அன்பை வாங்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கலாம். எனக்கு அது ரொம்பவே இருந்தது கடவுள் புண்ணியத்துல. நாங்க கூட்டு குடும்பத்துல இருந்ததுனால நான் எங்க பாட்டியோட ரொம்ப 10 வயசு வரைக்கும் நாங்க எங்க பாட்டி தாத்தாவோட தான் இருந்தோம். எனக்கு எங்க பாட்டி ரொம்ப பிரியம். எங்க வீட்டுல நான் பேத்திங்கிறதுனால பாட்டியும் என் மேல ஒரு தனி இடம், எனக்கு ஒரு தனி இடம் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நாம ஒரு என்ன என்ன வயசா இருந்தாலும் அந்த பாட்டியோட அன்புங்கிறது நமக்கு வந்து எப்போதுமே தேவையா தான் இருந்திருக்கு. ஒரு தமிழ் பாட்டு ஒண்ணு நினைவுக்கு வருது. அன்புக்கு நீ அரிச்சுவடி, அன்னைக்கு மேலே செல்லமடி, மழலையில் நாம் சாய்ந்தபடி, முதுமையிலும் வேணுமடி. அது எவ்வளவோ உண்மைதான் அது. பாட்டின்னா எந்த வயசுனாலையும், இந்த வயசுல கூட எங்க பாட்டி வந்தா கூட நான் மடியில படுத்துக்குவேன். அந்த மாதிரி பாட்டினா ஒரு 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 தனி இடம் தான் எல்லாருக்குமே. இப்ப கூட எனக்கு எப்பயாவது மன உளைச்சலா இருந்தாலும் சரி, நாம பண்ற வேலை நம்ம சரியா தான் பண்ணோமா, ஒரு சந்தேகம் அப்படி இருந்தாலும் சரி, நான் எங்க பாட்டியை நினைச்சுப்பேன் நானு. எனக்கு ஒரு ஒரு கற்பனை, எங்க பாட்டி பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி. நான் அதை யாரையும் பயன்படுத்துறதுக்காக சொல்லல. ஒரு கற்பனை தான் இது. கண்டிப்பா அது நிஜத்துல இருக்க முடியாது. ஆனாலும் சுகமான கற்பனைன்னு வச்சுக்கலாமே. அதனால எனக்கு அது எனக்கு ஒரு உத்வேகமா தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். அதனால அது ஏன் அத நான் தப்பா நினைச்சதில்ல அத. இன்னொன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, எனக்கு எங்க பாட்டி இந்த மாதிரி இந்த பாட்டி பத்தி ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு அவங்க வந்து குடுத்த ஒரு பேழை இன்னும் என்கிட்ட இருக்கு. அதுல வந்து அவங்க அவங்களுடைய தினசரி உபயோகப்படுத்துற நகைகள் அதுல போடுவாங்க. அந்த காலத்துல வந்து நகைகள கழட்டி வச்சு, எண்ணெய் குளிக்கும்போது அந்த மாரி கழட்டி வச்சப்ப, அந்த மாரி ஒரு பேழை ஒண்ணு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க இறந்த பிறகு எனக்கு வந்து நான் அது வேணும்னு கேட்டு நான் அத வாங்கி வச்சுக்கிட்டேன் அது. அது இன்னும் என்கிட்ட இருக்கு. இப்பயும் அத திறக்கும்போதெல்லாம் எனக்கு அதுல இருக்கிற அந்த வாசனை, அது இன்னும் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அவங்கள பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவங்களுடைய மன வலிமையும், உறுதியும் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் உடல் உபாதைகள் இருக்கிறது சகஜம் தான். ஆனாலும் அவங்க அந்த உடல் உபாதைகள் இருந்தப்பவும், அவங்களுடைய மன வலிமை அது தகர்ந்ததே கிடையாது அது. அது குன்றி நான் பார்த்ததே இல்ல. உற்சாகமா இருப்பாங்க எப்போதும். அதெல்லாம் தான் நான் வந்து அவங்கள்ட்ட நான் ஒரு உத்வேகமா எடுத்துக்கிறது. அந்த மாரி அந்த 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 ஒரு அவங்களுடைய அந்த ஒரு இதுதான். ஆம், எனக்கு பிடிச்ச ஒரு சொற்பொழிவாளர் வந்து சொல்வாரு, அந்த காலத்துல வந்து ஒரு வடை போடணும்னா கூட எப்படி முழு உளுந்த எடுத்து தோலை நீக்கி, அப்புறம் இதுல அதுவும் ஆட்டுக்கல்ல போட்டு அரைச்சு, விறகடுப்ப மூட்டி, எண்ணெய காய வச்சு தான் வடைய போட்டு தான் சாப்பிடணும். இப்ப வந்து ஒரு வடை போடணும்னா, முழு உளுந்து இது தோலை கழட்டி போட்டே வருது. அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சியினால நாம அத வந்து ஒரு இயக்கியில அரைச்சிடுறோம்.
எரிவாயு அடுப்பு வச்சு எண்ணெயை காய வச்சு வடையை சுட்டுறோம். எவ்வளோ நேரம் நமக்கு வச்சா ஆகுது? ஸோ நாம வந்து அந்த காலத்துல அவ்வளோ குழந்தைங்களும் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து குழந்தைகளை வந்து ஒழுக்கமா வளர்த்து அவங்களுக்கு படிக்க வச்சு சமய வழிபாடுகள் சொல்லி கொடுத்து அப்படிலாம் வளர்த்துருக்காங்க. நாம இங்க ஒரு ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வச்சுக்கிட்டே அந்த நேரம் இல்லைன்னு சொல்லி நாம நிறைய இதுல வந்து நம்மளை ஈடுபாடு பண்ணாம ஒரு ஒரு இயந்திரமா வாழ்றது அதெல்லாம் நினைக்கும் போது வந்து நான் அவங்கள தான் நினைச்சுக்குவேன். நான் எப்படிலாம் இருந்திருக்காங்க, நாம வந்து நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது நான் அதெல்லாம் நினைச்சுக்குவேன் நான். ஆம், இன்னொன்னு என்னன்னா, நாம வந்து ஆம், இந்த இந்த காலத்துல வந்து பெண்களுக்கே அந்த காலத்து பெண்கள் மாதிரி எங்க எங்க பாட்டி வந்து 75 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அப்படியும் வந்து அவங்க என்னோட தங்க கல்யாணத்துக்கெல்லாம் எப்படிலாம் வேலை செஞ்சாங்கங்கிறதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த காலத்துல பெண்கள் ஒரு கணக்கீட்டாளர் பத்தி அந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்து பெண்கள் அந்த காலத்து பெண்களை ஒப்பிடும்போது உடல் உபாதைகள் ரொம்பவும் அதிகமா இருக்கிறதாகவும், உடல் உபாதைகள் சீக்கிரமே வந்துறதாகவும், மன அழுத்தம் அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் வருது? எதுக்கு வருது? அப்படின்னு பார்க்கும்போது, நாம பழைய காலத்து மாதிரி இருக்கணும்னு இப்ப அவசியம் இல்ல. இருக்கவும் முடியாது. இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி தான் இருந்தாகணும். ஆனாலும், அந்த காலத்துல பெண்கள் இருந்தத, நாம அந்த உற்சாகம், அந்த அன்பு பொழியறது, அதெல்லாம் வந்து நாம கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம்னா, இந்த காலத்துல இப்ப சொல்றாங்கல்ல, மன அழுத்தம், எனக்கு இவ்ளோ வேலை இருக்கு, எனக்கு இதுக்கு நேரம் இல்ல, அந்த மாரிலாம் சொல்லும்போது, நாம அதெல்லாம் அங்க இருக்கிற கொஞ்சம் நல்லத எடுத்துட்டு வந்து, நம்ம இந்த பெண்கள் எல்லாரும் அந்த உடல் ஆரோக்கியத்தாவும், மன ஆரோக்கியத்தாவும் இருக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அதே மாதிரி எனக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னா, நான் ஒரு காலத்துல பாட்டி ஆகும்போது, எங்க எங்க பாட்டி எப்படி ஒரு உற்சாகமா இருந்தாங்களோ, அன்ப பொழிஞ்சாங்களோ, அவங்க உற்சாகம் எப்படி எல்லாரையும் பத்திக்கிச்சோ, அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஒரு பாட்டியா என்னோட பேர குழந்தைகளோட நானு நேரம் கழிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு அந்த வாய்ப்ப குடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வேண்டி பிரார்த்தனை செய்றேன். இப்ப இந்த 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 நிம் ப இந்த ஒரு சில நிமிடங்கள்ல நான் உங்க எல்லாருக்கும் உங்களுடைய பாட்டியோ, இல்ல உங்க தாத்தாவையோ ஞாபகப்படுத்தியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையாக பேசினீர்கள். அன்பு பற்றி பேசினீர்கள். நீங்களாம் வடை போடுறதுக்கு இப்போ உளுந்தெல்லாம் எடுத்துட்டு இப்போல்லாம் நேரடியாக கடையில் போயிட்டு வடைன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க, உடனே வந்துடும். 5 நிமிடத்திற்குள் வடை வந்து விடும். அந்த அளவுக்கு மாறிவிட்டோம். நேரம் ஒரு காலகட்டத்தில் ஆதி மனிதன் அவன் சாப்பிட்ட சாப்பாடை செரிக்க வைப்பதற்கு தான் அதிகம் நேரம் எடுத்துக்கொண்டான். அப்போல்லாம் செரிக்கிறதுக்கே 7 மணி நேரம் 8 மணி நேரம், சாப்பிடுவதற்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா பச்சை இறைச்சியை அப்படியே சாப்பிட்டவன் வேக வைத்து சாப்பிடும் வரை அவன் சாப்பிடுவதற்கே 1.5-2 மணி நேரம் ஆனது. இப்போ உடனே கிடைக்கிறது, 2-3 நிமிடங்களில் கிடைக்கிறது. நன்றி, அருமையாக பேசினீர்கள். அடுத்து 3வது பேச்சாளர் மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் அவர்களே, தாங்கள் பாதை, நிலை, தலைப்பு இதை கூறிவிட்டு நீங்கள் பேச வரலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய சொல்வேந்தர் உள்ளிட்ட அத்தனை சொல்வேந்தர்களுக்கும் வணக்கம். நம்முடைய வந்திருக்கின்ற விருந்தினர்கள் உட்பட மிகுந்த மகிழ்வோடு நிறைவோடு இன்றைய தலைப்பு உணசி செய் உடனே செய் என்ன என்று பார்க்கலாம். அது என்ன? ஊவண்ணா, நாவண்ணா, சி அண்ணா, சே அண்ணா என்று பார்க்கலாம். எனது பாதையை ஊக்கப்படுத்துதல் என்கின்ற பாதையில் 5-7 நிமிடங்கள் முன்பே பாகியலட்சுமி அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன் செய்தியை. நன்றி. அன்பு சொல்வேந்தர்களே, நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு முதலில் ஒரு அடிப்படை முக்கியம். அந்த அடிப்படை தான் உணசீசே என்று. அந்த உணசீசேயை மிக சரியாக கையாண்டோம் என்றால் அதற்கு பிறகு வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு 4 சொற்களை பார்க்கலாம். முதலில் இந்த அடிப்படைக்கு என்னென்ன தேவை என்று பார்க்கும் பொழுது, மனிதர்களுக்கு இயல்பாகவே மனிதர்கள் உணர்வு வயப்பட்டவர்கள். அதிலும் கூட 2 வகையாகவும் கூட சொல்லலாம், உணர்வு, உணர்ச்சி என்று. அதாவது மேல்நிலை உணர்வுகள், கீழ்நிலை உணர்ச்சிகள் என்று அறிவியலாளர்கள் அதை வகைப்படுத்துகிறார்கள். அதில் முதலில் நம்ம எல்லோருக்கும் அந்த உணர்வு என்பது
எந்தெந்த வகையில் நாம் ஒரு எந்த செயல் செய்ய வேண்டும் என்றாலும் நாம் அந்த உணர்விலிருந்து முதலில் எல்லாமே தொடங்குகிறது. அந்த உணர்ச்சி நிலைகளில் முதலில் பார்த்தோம் என்றால் அதிகமான உணர்ச்சிகள் அல்லது அத்தனை உணர்ச்சிகளுமே பொய் என்கிறது மனோதத்துவம். ஏனென்றால் ஒவ்வொரு உணர்ச்சியும் நமக்கு வருகின்ற உணர்ச்சி என்னவாக இருந்தாலும் கூட நாம் நினைத்தால் நமக்கு அதன் மீதான முழு எண்ணத்தை கொண்டு முழு சிந்தனையை கொண்டு முழு நம்பிக்கையோடு அதை நாம் நினைத்தால் நிச்சயமாக நமக்கு என்ன மாதிரியான உணர்ச்சிகள் தேவையோ அதை உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்றேன். எப்படி நமக்கு பிடித்த போது நல்ல ஒரு இளையராஜா பாடலை ஒரு பயணத்தின் போது கேட்டோம் அப்படின்னா உடனடியாக உற்சாகம் பற்றி கொள்ளும். அதே சமயம் நல்ல ஒரு 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 மனதை ஒரு மெல்லிய நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மெல்லிசை பாடல் கேட்கிறோம், அல்லது ஒரு குத்து பாடல் போல அல்லது ஆடல் பாடல்களுக்காக பயன்படுத்துகின்ற சில இசைகள் இருக்கின்றது. இது போன்ற ஒவ்வொன்றுமே உணர்ச்சிகளை நாம் எந்த நிலைக்கு வேண்டுமோ அதற்கு தகுந்தது போல நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலில் வருகின்ற. அடுத்து நம்பிக்கை. ஒவ்வொருவருமே எந்த சொல் செய்தாலும் சரி, என்ன செயல் செய்தாலும் சரி, இதை ஏன் செய்கிறோம் என்ற அந்த ஒரு கேள்வியோடு பார்த்தோம் என்றால் ஆங்கிலத்தில் பிகாஸ் என்று சொல்வார்கள். அந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு ஏனென்றால் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை என்று. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்ததாக இருக்கிறதா அல்லது குறைந்ததாக இருக்கிறதா என்பது அந்த நம்பிக்கையை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையின் தரம். எப்படி நமது சிந்தனையின் தரம் வாழ்க்கையின் தரம் என்பது போலவே இந்த நம்முடைய உணர்வு நிலைகளின் தரமும் வாழ்க்கையின் அந்த அடிப்படையின் நிலையை சமன் செய்கிறது. அதே மாதிரி இரண்டாவதாக நம்பிக்கை. நம்பிக்கை என்பது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்து இந்த உலகமே நம்பவில்லை என்றாலும் அந்த நம்பிக்கை உயர்ந்தது. அதே சமயம் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகமே உங்களை நம்பினாலும் அந்த எந்த நம்பிக்கை வெல்லும் என்பது நமக்கு தெரியும். அப்போது தன்னம்பிக்கை என்கின்ற ஒன்று எதன் மீதாக நாம் உண்மையிலேயே நம்பிக்கை கொள்கிறோம் என்பதில் மிகுந்த மிகுந்த அதிகவனம் கொள்வதை நம்முடைய மனதத்துவம் மிக சரியாக ஆராய்கிறது. மூன்றாவது சிந்தனை செய் மனமே என்ற அந்த பாடல் வருவது போல சிந்தனை எல்லாவற்றையும் அறக்க பறக்க செய்வது என்று சொல்வார்கள். எல்லாவற்றிலுமே ஒரு அவசர கதியில் அதை யோசிக்க மறந்து விட்டோம், வாசிக்க மறந்து விட்டோம், நேசிக்க மறந்து விட்டோம் என்கின்ற வகையில் ஒரு அவசர கதியில் ஓடுகின்ற போலக இல்லாமல் சிந்திப்பது. தமிழில் 2 சொற்கள் உண்டு. எண்ணம் என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. தோன்றுகின்ற எல்லாமே எண்ணம் ஏற்கனவே பதியப்பட்டது. திரும்ப நமக்கு அதை திரும்ப திரும்ப நம்மிடமே ஒளிபரப்பாகுவது ஒரு எண்ணம் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு மனிதருக்கும் 60,000 80,000 எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வருகிறது. அதிலும் ஒரு 90-95 விழுக்காடு எண்ணங்கள் எதிர்மறையாகவும் திரும்ப திரும்ப பேசுறேன், நீ திரும்ப திரும்ப பேசுறேன் நீ என்று வடிவேலு சொல்வது போல திரும்ப திரும்ப வருகின்ற எண்ணங்களாகவே இருக்கிறது. ஆனால் சிந்தனை என்பது இது எல்லாவற்றையும் கொண்டு நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நோக்கி பயணப்படுத்துகின்ற, நம்மை தயார்படுத்துகின்ற, நம்மை மேல்நிலைப்படுத்துகின்ற சிந்தனையை ஒரு மனிதரை அவருடைய அடிப்படையை மிக சரியாக நேர் செய்கிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக செயல். செயற்கரிய செய், செயற்கரிய செய், செயற்கரிய 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 செய் என்று செயற்கரிய செய்வது என்பது அந்த செயல். நிறைய பேருக்கு அந்த செயல்படுவது என்பது பல வகையில் தன்னை இறுக்கிக் கொள்வதாக இருக்கும். அதாவது எல்லாமே சரியாகட்டும் அதற்கு பிறகு செயல் செய்கிறேன் என்பதோ அதை 2 வகையில் பார்க்கலாம். அதாவது சரியாக செய், சரியானதை செய், இது எல்லாவற்றையும் தாண்டி செய் என்று. ஏன்னா செய்ய செய்ய அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஊக்கமாகட்டும், அதிலிருந்து கிடைக்கின்ற பாடங்களாகட்டும், அது அடுத்தடுத்த செயலை இன்னும் மேம்படுத்தும் என்கின்ற வகையில் செயல் என்பது முக்கியம். இந்த 4ஐயும் அடிப்படையாக வைத்து இன்னொரு தருணத்தில் அதன் வளர்ச்சிகளை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அது எல்லோருக்கும் தெரிந்ததாக அதற்கான ஒரு முன்னோட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் 4 சொற்கள். அதுவும் முதலில் நேரம். நேரம் என்பது நம்முடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவில் எடுத்து செல்லும். மனிதனுக்கான 2வது வளர்ச்சியாக பார்ப்பது என்பது நாம் எதன் மீது முதலீடு செய்கிறோம்.
அது முதலீடு என்பது நேரத்தை முதலீடு செய்வோம், பணத்தை முதலீடு செய்வோம். நமக்கான இடம், அதாவது நம்மளுடைய உள்ளுருவாக்கம், நமக்கான வெளியில் இருக்கின்ற வீடு, இல்லம், நம்ம பயன்படுத்துகின்ற நம்மளுடைய மேசை, நாற்காலி என்று எல்லாவற்றிலும் எப்படி நம்ம சுத்தமாக வைத்திருக்கிறோம் எல்லாமே அது. அதே போல 4வது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேரத்தோடு சேர்ந்து நோக்கத்தை எங்கு முதலீடு செய்கிறோம் என்று. இந்த 4+4 அந்த அடிப்படை 4லும் வளர்ச்சி 4லும் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக வாழ்வில் அத்தனை வளங்களையும் வெல்லலாம். நன்றி 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 அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஊக்கமளிக்கும் பேச்சாக இருந்தது உணசிசே. இப்பொழுதெல்லாம் படங்கள் வரும் பொழுது அடுத்த பகுதி வரும் என்று இட்டு படத்தை முடிப்பார்கள். அதேபோல் மகேந்திரன் அவர்களும் இந்த பேச்சு தொடரும் என்று முடித்திருக்கிறார். நன்றி. இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். ஆனால் நிறைய பேச்சை கேட்டுட்டோம், அதனால் அப்படியே கொஞ்சம் இளைப்பாறுவோம். அதனால் அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் சில நகைச்சுவைகளை நம் செவிகளில் இட வருகிறார் அனிதா அவர்கள். வாருங்கள் அனிதா அவர்களே. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். பாலா அவர்களுக்கு நேரத்தை மன்னிக்கணும், சொல்லி அதற்கு முன் அதுதான் நான் சொல்ல வந்தேன். மன்னிக்கணும். நன்றி பாலா. நகைச்சுவைக்கு முன் நேரத்தை கூறிவிட்டு நகைச்சுவைக்கு செல்லுங்க. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய திட்டமிட்ட பேச்சில் 3 பேச்சாளர்களும் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசி வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். வித்யாலட்சுமி அவர்கள் 6 நிமிடம் 15 நொடிகள், பவானி அவர்கள் 6 நிமிடம் 30 நொடிகள், மகேந்திரன் அவர்கள் 7 நிமிடம். மூவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். சிறந்த பேச்சாளராக இன்றைய பேச்சில் கருதும் நபரை தேர்ந்தெடுத்து பாக்யலட்சுமி அவர்களுக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து இப்ப நகைச்சுவைன்ற பேர்ல நான் மொக்க தான் போட போறேன். அந்த மொக்கையை நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். உங்க தலையில அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சிலதெல்லாம் கடியா இருக்கும். எது கடி எது நகைச்சுவை நீங்களே பார்த்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சிரிச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, அந்த சின்ன பொண்ணு வந்து கேட்குது, ஏமா தண்ணி தெளிச்சு ஏமா கோலம் போடுறோம் அப்படின்னு. அதுக்கு கூட இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணு சொல்லுது, கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சிடும்ல, அதனால தான் அப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால மனசை தயார்படுத்திக்கிட்டு இன்னும் கேளுங்க. அப்புறம் வந்து இன்னொரு பையன் கேட்குறான், என்னதான் உங்க வீட்டு டிவி விடிய விடிய ஓடினாலும் அதால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது தெரியுமா அப்படின்னு. அதை கேட்டோன்னே நமக்கு என்னடா இன்னைக்கு இப்படியே இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அதனால சரின்னு சொல்லிட்டு இங்க அமெரிக்காவில் நடந்த ஒரு சின்ன, இது உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்ல முடியாது, பாதி உண்மை மீதி வந்து போய் அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயத்த சொல்றேன். இங்க வந்து என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு சிகாகோ மாநிலத்துல வந்து ஒருத்தரை தொடர்ந்து போய், நம்ம இங்க இருக்கிற காப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போயிட்டு அவருக்கு வந்து நீங்க ரொம்ப நல்ல சிறப்பா ஓட்டுனதுனால உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே நடந்திருக்கு இங்க ஒண்ணு. அது எனக்கு வந்து ஒரு நகைச்சுவை தூண்டுச்சு. அதனால உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். ஒருத்தர் வந்து மனைவி, குழந்தை, தன்னோட அம்மா கூட வந்து சாலையில போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப நேரமா ஒரு போலீஸ் வாகனம் வந்து அவங்கள தொடர்ந்துகிட்டே வருது. தொடர்ந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்கள முந்திக்கிட்டு போய் அவர் வந்து நிப்பாட்டிட்டு இது பண்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, எதுவும் பிரச்சனையாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இவங்க வந்து நிதானமா போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாலை போக்குவரத்து விதிகளை நீங்க மீறாம போனதுக்காக ஸ்பீட் லிமிட்ல 1 மைல் கூட அதிகரிக்காம சக ஓட்டுநர்களை மதிச்சு நீங்க காரை ஓட்டுனதை நாங்க பாராட்டி உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து இதுக்கான காசோலையை தரோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவர் ஒரு சந்தோஷமா பெருமூச்சிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி கேட்கறாங்க, இந்த பணத்தை வச்சாது எப்படியாவது நீங்க டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அங்க இருக்கும்போது அவங்களுடைய சின்ன பையன் சொல்றான், சார் நீங்க தப்பாலாம் எடுக்காதீங்க, அப்பா வந்து தண்ணி அடிச்சுட்டு ஓட்டிட்டு வராருங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவரோட அம்மா காது கேட்காத அம்மா என்ன சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா, திருட்டுக்காரட்ட எடுத்துட்டு வந்தேன்னா எல்லாரும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம் பாரு அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிதானமா நடந்த ஒரு நிதர்சனத்துல நடந்த ஒரு உண்மையோட நகைச்சுவை சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு, இது சொந்த சரக்குங்க, ஆனா கேவலமா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டல், அது ரெடி இதெல்லாம் சொன்னாதான் அந்த இதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன்.
அங்க ஒரு ஒரு சின்ன பையனை பார்த்து முதலாளி சொல்றாரு, இன்னையோட நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்னோடனே வந்தவர் கேட்குறாரு, ஏங்க அந்த சின்ன பிள்ளைய போய் வேலையை விட்டு நிப்பாட்டுறீங்க? பின்ன என்னங்க, வந்தவர் டிஃபன் ரெடியான்னு கேட்டா இவன் நேத்தே ரெடின்னு சொல்றான், அப்புறம் எப்படி இவனை வச்சுக்கிறது அப்படின்னு. இப்படிதான் வந்து உணவகத்துல தான் இப்படி ஒரு பிரச்சனைன்னா, இன்னொரு பக்கம் அந்த கல்யாணத்துல ரொம்ப மொக்கி தான். ஏன்னு தெரியுமா? அப்படின்னோனே, நம்ம தான் இன்னைக்கு மொக்க ஜோக்கு சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால அந்த இன்னொருத்தர் சொன்னாராம், ஆமா ஜாம் ஜாம்னு நடக்கிற கல்யாணம்ல, அதனால தான் ஜாம சுத்தி மொக்கிது அப்படின்ட்டு போனாராம். அடுத்து அ ஒரு நிருபர் வந்து ஒருத்தர பார்த்து கேட்குறாங்க, ஒரு நடிகைய பார்த்து, "வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு. "நிகழ்கால கணவர விட ரொம்ப சிறந்தவரா, நல்லவரா இருக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு. இந்த மாரி தான் இன்னைக்கு காலத்துல இருக்கு. அதேபோல வந்து மாணவர்கள் கேட்குறாங்க. ஆசிரியர் வந்து வாஸ்கோட காமா மாணவர்கள பார்த்து கேட்கிறார். "வாஸ்கோட காமா இப்போ உயிரோட இருந்தா, அவர் பேர் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு. இந்த மாணவன் வந்து அப்பதான் அதுக்கு முந்தனாடி வந்து ஆங்கில வகுப்பு நடந்திருக்கு. அதனால அவன் சொல்றான், "வாசுங்கிறது இறந்த காலம் இல்லையா?" அ அ ஆசிரியர் கிட்ட சொல்றான். "அதனால இஸ்கோட காமான்னு அவர் பேர் இருக்கும். ஏன்னா இப்பல்லாம் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது, இத கடைசியா சொல்லிட்டு முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். செல்ஃபோனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு கால் இல்லன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. செல்ஃபோனுக்கு பேலன்ஸ் இல்லன்னா கால் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய மொக்கையை இத்தோடு நிறுத்திக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மொக்கை என்று கூற முடியாது, நன்றாக தான் இருந்தது. அதுவும் திருட்டுக்காரை எடுத்துட்டு அதுக்கு 10,000 ரூபாய் அமெரிக்காவில் பணம் வாங்கி அவரை பாராட்ட வேண்டும் என்று கூறி அடுத்து இப்பொழுது 2வது கட்டத்திற்கு செல்லலாம். 2வது கட்டம் உடனடி பேச்சு. உடனடி பேச்சை நெறி ஆள்கை செய்ய பவானி அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் பவானி அவர்களே. பவானி, உங்களோட ஒளிகளை செல்வேந்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடனடி பேச்சுல ஜேபி, நான் அந்த விதிகள் சொல்லணுமா இல்ல என்ன சொல்லிடலாமா? அது தேவையில்லைல்ல, முன்னாடி தலைப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரி, அனைவருக்கும் விதி ஓகே. தெரியும். தலைப்பு வந்து சுற்றுலா பயணம், அதுதான் தலைப்பு. கோடை விடுமுறை வரதுனால நிறைய வீட்டில் வந்து அவங்கவுங்க கல்லூரி மாணவர்கள் ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருக்கலாம் இந்நேரம், இல்லை இப்போ இனி ஒரு வாரம் 2 வாரத்தில் வருவாங்களாட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்துலையுமே இந்த இன்னும் 1 மாதத்தில் கோடை விடுமுறை ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த தலைப்பு கொஞ்சம் இந்த டைமுக்கு இந்த நேரத்துக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்திருக்கேன். நாம் எல்லாருமே வந்து ரொம்ப சுற்றுலா பயணம் நிறைய நிறைய இடத்துக்கு போயிருப்போம். நிறைய அனுபவங்கள் இருக்கும். இல்லை இங்கே போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். நான் ரொம்ப சிறந்த பயணமா, நீங்கள் இது வரைக்கும் பண்ண பயணத்தில் ரொம்ப சிறந்த பயணமா, அது வந்து பணம் அதிகம் செலவு பண்ணதுனால பயணம் அந்த மாதிரி கூட இருக்க வேணாம். சும்மா ஏதாவது ஒரு நாள் பயணமாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து உங்கள் மனசில் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கு, ரொம்ப சிறந்த பயணமாக நீங்கள் நினைக்கிறது எதுன்னு நீங்கள் பாலா நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நான் இதுவரை சென்ற பயணத்தில் சிறந்த பயணமாக நினைப்பது, என் நண்பனோடு நான் குற்றாலம் போயிருந்தது. என்ன அப்படின்னாக்கா, ஒரு மத்தியானம் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு நாங்கள் இருவரும் 2 பேர் தான் போனோம். மன்னிக்கணும், 3 பேர் போயிருந்தோம். 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். மத்தியானம் 1 மணிக்கு பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தோணுச்சு. எப்படி தோணுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது, பேச்சிலே வந்தது, எங்கேயாவது போகலாமே அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணோம், போகலாமே, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணோம் குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கே குற்றாலம் போய் அங்கே தங்கி 2 நாட்கள் இருந்தோம். அதனால் இதுவரை என் நினைவில் இருப்பது, அதிகமாக நினைவில் இருப்பது அதுதான். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நீச்சல்லாம் தெரியுன்றதுனால மேலே பாறையிலேருந்தெல்லாம் குதிச்சு புகைப்படம் வந்து மேலேருந்து குதிக்கிற மாதிரி நண்பன் ஒருத்தர் புகைப்படத்தை அழகாக எடுத்திருந்தான். அதனால அந்தரத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும், மேலே மலையிலிருந்து தண்ணியில் குதிக்கிற மாதிரி. அதுவும் ஒரு 3 நண்பர்கள் திடீரென்று கிளம்பி 2 நாள் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் திடீரென்று கிளம்பி சென்று வந்தது இன்று வரை என்னால் மறக்க முடியாத ஒரு பயணம். நன்றி.
நன்றி பாலா அவர்களே. 3 நண்பர்கள் உடனடியாக திட்டம் போட்டு சென்றீர்கள் என்றால் அது கல்லூரி பருவமாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கவலை இல்லாத பருவம். கண்டிப்பாக அது மிகவும் ஒரு உங்கள் மனதுக்கு நெருங்கிய ஒரு பயணமாக தான் இருந்திருக்கும். நன்றி. அடுத்து நீங்கள் எந்த விதமான பயணி? பயணிகள் நிறைய வகைப்படுவார்கள். ஒன்று நீங்கள் இயற்கையை ரசிப்பவராக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு இடங்களை பார்க்க வேண்டும். அந்த ஒரு பழைய இடங்கள் பார்க்க வேண்டும், வரலாறு மிக்க இடங்களை பார்க்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லது நீங்கள் கடற்கரையில் சென்று ஓய்வெடுக்க வேண்டும். அந்த ஒரு பயணியாக இருக்கலாம். நீங்க எந்த மாதிரி பயணி? உங்களுக்கு காலத்திட்டம் போட்டு இது இன்னைக்கு இது செய்ய வேண்டும், இந்த நேரத்துக்கு இங்க இருக்க வேண்டும், அந்த மாதிரி பயணியா? இல்ல ஓய்வெடுத்து நமக்கு எப்ப முடியுதோ அப்ப பண்ணலாம். காத்தால சீக்கிரம் எந்திரிச்சா எந்திரிக்கலாம், இல்ல லேட்டா இல்ல தாமதமா எந்திரிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பயணியா? மகேந்திரன் அவர்களே. அருமை 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 செல்வேந்தரே. நான் எப்படியோ என்னை கூப்பிட்டு விடுவீர்களோ என்று நான் நினைத்தேன். மகிழ்ச்சி, சிறப்பு. ஏனென்றால் இது பயணம் என்பது அவ்வளவு பிடித்த ஒன்று. சிறு வயதிலிருந்து இப்போது கூட நேற்று தான் பென்சில்வேனியா சென்று வந்திருந்தேன். இந்த கடந்த ஜூலை மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 3 வாரத்தில் 4 வாரத்தில் குறைந்தது 3 வாரம் வெளியூரில் இருப்பது போல அமைந்து விடுகிறது. அது என்ன என்று தெரியவில்லை. எனக்கு பிடித்தது என்னவென்றால், நம்ம ஊர்ல அந்த ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பேக் டிராவலர்ஸ்ன்னு சொல்வார்கள் அல்லவா? அப்படியே ஒரு அப்போதைக்கு இருப்பதை எடுத்துக்கொண்டு ஒரு குறைந்த அளவுக்கு நமக்கு ஒரு குறைந்த அளவில் நிறைவு என்பது போல அந்த பைக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு எங்கு தங்குகிறோம் என்றே தெரியாது. அப்படித்தான் இங்கு நம்மளுடைய செல்வேந்திர உறுப்பினர் அவர்களுடைய ஒருவருடைய வீட்டில் கூட போய் தங்கியிருந்தேன். நம்மளுடைய சுதா அவர்களுடைய வீட்டில் தங்கியிருந்தேன் ஒரு நாள். அது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் எங்கு தங்குகிறோம் என்பதே தெரியாமல் அங்கு வருகிறோம் என்று ஒவ்வொரு இடமும் செல்வது என்பது ஒரு அருமையான ஒரு பயண அனுபவம். இதே போலதான் இந்தியா செல்லும் போதும் கூட ஒரு முறை நானும் மனைவியும் ஒரு மகிழுந்தை மட்டும் எடுத்துக்கொண்டு எங்கு செல்கிறோம் என்பதை பற்றி ஓரளவு திட்டம் இருந்ததை தவிர முழு திட்டம் கிடையாது. எங்கு தங்குகிறோம் என்ன என்ற இதுவே இல்லாமல் அங்கு திருச்சியில் ஆரம்பித்து திருவண்ணாமலை, கொடைக்கானல், அப்படியே மதுரை, பிறகு ராமேஸ்வரம், திருநெல்வேலி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி என்று இதுவரை நான் செல்லாத சில மாவட்டங்களுக்கெல்லாம் கூட செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது அந்த பயணத்தில் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரை கூட செல்வதற்கான வாய்ப்பாக இருந்தது. எப்போதுமே பயணம் என்பது வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் தான் சொல்லுவார்கள். அதுல நம்ம எல்லாருமே ஒரு சக பயணிகள் தான். அந்த பயணத்தை மட்டும் எந்தெந்த வகையில் முடிகிறதோ அந்த வகையில் எல்லாமே நிறைவாக வந்து சென்று கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி. ஒரு முறை நாம் எல்லாரும் கூட சேர்ந்து பயணிப்போம். சொல்ல முடியாது, உங்கள் வீட்டுக்கே கூட வந்து கதவை தட்டினாலும் தட்டுவேன். தாராளமாக. நன்றி மகேந்திரன் அவர்களே. மிகவும் மிகவும் உண்மை நீங்கள் சொன்னது. பயணம் என்பது நாம் செல்லும் இடம் சேர்ந்த பிறகு பயணம் இல்லை, செல்லும் பயணமே பயணம்தான். அதையும் நாம் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் அருமை. அடுத்து நீங்கள் ஏதாவது எவ்வளவோ வருடங்கள் எங்கெங்கோ சென்றிருப்பீர்கள். ஆனால் ஏதாவது ஒரு பயணம் வந்து அதுல நடந்த ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, ஒண்ணு வேடிக்கையா இருக்கலாம், இல்ல ஏதாவது கஷ்டமா இருந்திருக்கலாம், வாகனம் சர்ச்சையா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களால வந்து அந்த பயணம்னாலே அந்த நிகழ்ச்சி தான் உனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னா நீங்க எதை சொல்வீங்க? பாக்கியலட்சுமி அவர்களே. மிக்க நன்றி பவானி அவர்களே இந்த கேள்வியை கேட்டதற்கு. சிறு வயதில் நான் கல்லூரியை படிக்கும் பொழுது இதே போல ஒரு சுற்றுலா பயணம் சென்றோம். குற்றாலம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, ஒரு 3 நாள் பயணம். அதுதான் நான் முதலில் வீட்டை விட்டு வெளியே தங்கிய நாட்கள். அதற்கு முன் நான் காலையில் சென்றால் மாலைக்குள் வந்து விடுவதுதான் எங்களுடைய வழக்கம். ஆனால் இது மட்டும் ஒரு 3 நாள் பயணமாக இருந்தது.
அப்பொழுது என்ன ஆயிற்று, நான் எப்பொழுதுமே எங்கள் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் பட்டப்பெயர் வைத்திருப்போம். அப்பொழுது ஒரு விரிவுரையாளருக்கு கொசு என்று பெயர் வைத்தோம். அவர்களுக்கு என்ன ஆயிற்று, நாங்கள் ராமேஸ்வரத்தில் அலையில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது, கண்ணாடி குடுவைகளால் அந்த கண்ணாடி சில் என் காலில் ஏறி ரத்தம் வந்துவிட்டது. நாங்கள் விளையாட்டில் கவனிக்கவில்லை. உடனே அந்த விரிவுரையாளர் வந்து என்னுடைய காலை பார்த்துக்கொண்டு, "அங்கே பார் ரத்தம் வருகிறது" என்று சொன்னார். உடனே இன்னொரு சக நண்பர் ஒருவர் என்ன சொன்னார், "பார் கொசுவிற்கு ரத்தத்தை பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது பார்த்தாயா" என்று அவர் கூறினார். அந்த அந்த நிகழ்வு இப்பொழுது நாங்கள் பார்த்தால் கூட அவர் அந்த விரிவுரையாளர் இன்னும் தொடர்பில் தான் உள்ளார். அவரை பார்த்தாலே எங்களுக்கு இந்த சம்பவம் மட்டும் ஞாபகம் வந்து எல்லோரும் சிரிப்போம். அவருக்கு ஒரு கட்டத்தில் தெரிந்துவிட்டது அவருடைய பெயர் என்ன, நாங்கள் என்னவெல்லாம் சொல்கிறோம் என்று அவருக்கும் தெரிந்துவிட்டது. ஒரு கூடுதல் நிகழ்வு. நன்றி. நன்றி, நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. நீங்கள் எங்கள் அனைவருக்கும் கல்லூரி நிதங்களை ஞாபகப்படுத்தி விட்டீர்கள். எப்படி ஆசிரியர்களுக்கு பட்டப்பெயர் வைத்து கூப்பிட்டோம் அதெல்லாம் ஞாபகம் வருகிறது இப்போது. நன்றி, நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. அடுத்தது, நீங்கள் எந்த மாதிரி பயணி? நீங்க உங்கள் அம்மா அப்பாவுடன் செல்லும்போது ஒரு விதமான அனுபவம் இருந்திருக்கும். கல்லூரியில் செல்லும்போது ஒரு விதமான அனுபவம் இருந்திருக்கும். இப்போ திருமணமாகி மனைவி குழந்தைகளுடன் செல்வதோ, அல்லது இப்ப இங்க அமெரிக்காவில் ரொம்ப வாழும் இந்தியர்கள் மிகவும் அதிகமாக செய்வதென்றால் ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிப்பது. ஸோ அது விரும்புவீர்களா? நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான பயணமும் செய்திருப்போம். நீங்கள் விரும்பி இல்ல நீங்கள் எதிர்பார்த்து பண்றது எந்த மாதிரி பயணம்? எந்த மாதிரி பயணம் உங்களுக்கு இன்னும் அம்மா அப்பாவோட போறது, அது எல்லாமே ஒவ்வொரு சுகம் கொடுத்துருக்கும். ஆனா நீங்க வந்து எதை வந்து ரொம்ப அதிகமா நீங்க வந்து உணர்வுபூர்வமா அனுபவிச்சிருக்கீர்கள்? அஜித். நன்றி கேள்விக்கு. நிறைய பயணங்கள் செய்திருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து உணர்வுபூர்வமாகும் போது நம்ம குழந்தைங்களோட போகிறதும். இப்போ பயணம் பண்ணும்போது திட்டமிடுறதுல முதல்ல என்னோட பொண்ணு வந்து தனியாக எங்கே போகவும் விரும்ப மாட்டா. யார் வர்றா அப்படின்னு தான் கேட்பா. அதனால் நாங்கள் இப்போ திட்டம் போடும்போது யாரெல்லாம் வர்றா, யாரை கூட்டிகிட்டு போனால் இந்த இடத்துக்கு போக முடியும், அப்போ என் பொண்ணு வந்து மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்றத யோசித்து தான் திட்டமிட வேண்டியது இருக்குது. நம்மோட எந்த பயண திட்டங்களும் எப்படி பொண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் திட்டமிடுறதா இப்போதைக்கு இருக்குது. முன்னாடி வந்து நமக்கு எது தேவை, எங்கே போகணும், என்னோட பிடித்தது எங்கே போனாலும் கொஞ்சம் அமைதியாக ஓய்வு எடுக்கிற மாதிரியான இடங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரியான திட்டங்களை விட அவளுக்கு பிடித்த அவளோட தோழிகளோட அந்த மாதிரியான திட்டங்களை தான் போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால அப்படிப்பட்ட திட்டங்கள் தான் இப்போ போயிட்டு. நன்றி. நன்றி அஜித் அவர்களே. மிகவும் உண்மை. நான் என்னோட பசங்க சின்ன பசங்களா இருக்கும்போதும் அவங்க வயசு பசங்க அவங்க எப்படி நாளை கழிக்க முடியுங்கிறத தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய விருப்பங்கள் வரும். ரொம்ப சரி நீங்க சொன்னது, அருமையான பேச்சு. அடுத்தது வித்யாலட்சுமி அவர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு ஆங்கிலத்தில் ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படி சொல்வார்கள் தெரியுமா? அது போல உங்களுக்கு இங்கேதான் நான் போக வேண்டும், நான் இன்னும் அங்கு போகவில்லை, ஆனால் இங்கே எப்படியாவது நான் போக வேண்டும் ஒரு முறையாவது அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒரு இடம் என்ன, ஏன்? அறிவு பேழையை திறக்க வழி செய்யும் சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். பவானி அவர்களே, சிறந்த பொருத்தமான கேள்வி என்றுதான் நினைக்கிறேன். கனவு பயணம் என்று நான் நினைத்தால் பிரான்ஸ் செல்வதை சொல்வேன். ஏனென்றால் நீண்ட நாட்களாகவே அந்த ஐஃபில் டவரை பற்றி படிக்கும் பொழுதும், அதை தொலைக்காட்சிகளில் காணொலிகளில் பார்க்கும் பொழுதும்
அது அவ்வளவு ஒரு கவர்ச்சிகரமானதாக இருக்கும். முக்கியமாக சென்ற முறை ஒலிம்பிக்ஸ் அங்கே நடந்ததல்லவா? அந்த ஐஃபில் கோபுரத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளை, அதை சுற்றி நடக்கும் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உட்கார்ந்து பார்த்தேன். அந்த கேமரா அந்த கோணம் அதில் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பேன். இப்பொழுதெல்லாம் ட்ரோன் வந்து விட்டதால் மேலே இருந்தும் நல்ல கோணங்களில் சிறப்பாக காட்டினார்கள். நானும் ஒரு நாள் அங்கே வந்து உன்னை பார்ப்பேன் என்று எனக்குள்ளாகவே நான் சொல்லிக் கொண்டேன். அது என்னமோ தெரியவில்லை. நான் பிரெஞ்சு மொழியும் சிறிது கற்றுக்கொண்டேன். அந்த முதல் வகுப்பு அந்த அளவிலாவது அதிகமாக படிக்கவில்லை. ஆனால் சென்னையில் ஒரு 3 மாதங்களோ 1½ மாதங்களோ அந்த வகுப்புக்கு சென்று படித்தேன். அதனால் அங்கு பிரான்சில் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் முதலில் இருந்தே இருந்தது. அவர்களுடைய உணவு வகைகள் எல்லாம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அது மட்டுமல்லாது பிரெஞ்சு மொழி பேசுவதும் கூட வேகமாக பேசுவார்கள். நாம் என்னதான் பழகியிருந்தாலும் அது நமக்கு புரிவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். அந்த மாரி ஒரு மொழி. இருந்தாலும் அந்த மொழிகளின் மீது எனக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகம் என்பதால் அந்த மொழியும் சிறிது கற்றுக்கொண்டேன். எனவேதான் அங்கே செல்ல வேண்டும் என்பது ஒரு நீண்ட நாள் அவா. பார்ப்போம் எப்படி நிறைவேறுகிறது, என்ன நடக்கிறது என்பது பொறுத்திருந்து அந்த சுற்றுப்பயணம் நடக்குமா என்பது பார்க்க வேண்டியது. நன்றி. நல்லது. நல்லது விஜயலட்சுமி அவர்களே. உங்கள் கனவு நிறைவேற எங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கள். மிகவும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங் தமிழ் வார்த்தை தெரியல இருக்கிறது என்னன்னா, நீங்க வந்து அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மொழியை பயில்வது மிகவும் மிகவும் நல்ல விஷயம். நன்றி. அடுத்தது ராஃபே அவர்களே, உங்கள் பெயரை சரியாக சொல்கிறேன் தெரியவில்லை எனக்கு. மிகச்சிறந்த பயணம் என்று நீங்க நினைத்தால், உங்கள் வாழ்க்கையில் நீங்க செய்த மிகச்சிறந்த பயணம் என்று நினைத்தால் நீங்க எதை சொல்வீர்கள், ஏன்? ஓகே, அனைவருக்கும் நன்றி. என்னை இந்த குழுவில் அறிமுகப்படுத்திய மகேந்திரன் அவர்களுக்கும், இந்த நல்ல நண்பர்களை பார்க்கின்ற வாய்ப்பை அளித்தவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி. பயணங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் 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 பிடித்தமானது. முக்கியமாக என் குழந்தைகளுடனும் மனைவியுடனும் பல நாடுகள் செல்ல வேண்டும் என்று எனது சிறு வயதிலிருந்தே அவா. அதேபோல் தற்போது நான் சுமார் 32 நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன். ஏறக்குறைய மிக முக்கியமான நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன். முன்பு பேசிய வித்யாலட்சுமி அவர்கள் ஈஃபில் டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார்கள். நான் அந்த பிரெஞ்சு நாட்டின் தலைநகரம் பாரிஸில் 3 வருடங்கள் வசித்திருக்கிறேன். ஸோ பல முறை அந்த ஈஃபில் டவரை கடந்து சென்றிருக்கிறேன். இந்த வருட ஜனவரி மாதமும் மறுபடியும் என் குழந்தைகள் பெரியவளானால் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் மறுபடியும் தற்போது பாரிஸுக்கு சென்றோம். ஸோ பயணங்கள் வந்து ரொம்ப பிடித்தமானது. இந்த மகேந்திரன் அவர்கள் கூறியது போல் ஒரு பையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பி செல்ல வேண்டும் என்பது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. அது ஏறக்குறைய நாங்கள் அடைந்து விட்டோம் என்றே சொல்ல வேண்டும். இப்போதுதான் 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு பெரும் பயணம் போய்விட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். இங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவிலிருந்து கிளம்பி நேராக சீனா சென்று, சீனாவிலிருந்து ஹாங்காங்கும், ஹாங்காங்கிலிருந்து தாய்வானும், மறுபடி தாய்வானிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் தென்கொரியா சென்று விட்டு அங்கிருந்து இப்போதுதான் திரும்பினோம். அப்போது நாங்கள் வந்து மிகவும் இலகுவான ஆளுக்கு ஒரு தோல்பை வைத்திருப்போம். தோற்பை இட்டு வர வேண்டும் என்றால் அது தோளில் போடுகின்ற பை. ஓகேங்களா? தோற்பை என்றால் அது தோளால் ஆன பை என்று ஆகிவிடும். தோற்பை வைத்திருப்போம். அவர்களுடைய உடை வந்து அதில் இருக்கும். என் மகள் வந்து அவளுக்கு 17 வயது ஆகிறது. அதனால் அவளுக்கு சிறிது அதிக உடைகள் வேண்டும் என்ற காரணத்தினால் அவளுக்கு மட்டும் அதிகமாக ஒரு கேரி பேக் என்று சொல்லப்படுகின்ற கையில் இழுத்து செல்கின்ற பெட்டி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நாங்கள் எடுத்து செல்வோம். ஸோ இதுவே வந்து எங்களுக்கு நாங்கள் எந்த பெட்டியையும் செக்இன் என்று சொல்கின்ற விமானத்தின் அடியில் போட மாட்டோம். ஸோ அது மாதிரி மிகவும் சிறப்பாக பிளான் செய்து, மிகவும் சிறப்பாக திட்டம் செய்து
பல நாடுகளை நாங்கள் இது போல நாங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே சுமார் 32 நாடுகள் இது வரைக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். அடுத்த மாதம் விடுமுறை வருவதால் சீனாவை மிகவும் முழுவதாக பார்ப்பதற்கும் ஜப்பானையும் பார்ப்பதற்கும் இப்போதான் விசா வாங்கியிருக்கின்றேன். அந்த விசாவை வைத்து நாங்கள் இந்தியாவுக்கு போகும்போது அது வழியாக சென்று நாங்கள் இந்தியாவுக்கு போவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து எங்களுடைய பயணத்தின் கதை. மிக அருமை ராஃபே அவர்களே. நம்ம குழுவுக்கு ஒரு பயண ஆய்வாளர் கிடைத்துள்ளார் என்று நினைக்கிறேன். நமக்கு ஏதாவது பயண கேள்விகள் இருந்தாலும் இல்லது எந்த நாட்டுக்கு எப்படி செல்லலாம், அவர்களுடைய விசா அதை பற்றியான கேள்விகள் இருந்தாலும் அதை நம்ம ராஃபேயிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ராஃபே, உங்கள் பயணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நிறைய நாடுகளுக்கு சென்று நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒரு சிறு குறிப்பு, ரஃபி என்று சொல்ல வேண்டும், நீங்கள் ராஃபி என்று சொல்கிறீர்கள். பெயர் வந்து பல நாடுகளில் எனக்கு படாத பாடுபடுத்தி இருக்கிறது. என் பாட்டிக்கு ஃபா வராது, அவர்கள் அதனால ரபி என்று சொல்வார்கள். நீங்கள் பிரெஞ்சுக்கு சென்றால் அங்கே ஆர் என்ற உச்சரிப்பை மிகவும் வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். அதை வந்து நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரி விமுழும் போது என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல் அப்படியே தான் ஆரை உச்சரிப்பார்கள். நீங்கள் கனடாவுக்கு நான் சென்ற போது அங்கே ஆ என்ற உச்சரிப்பு வரவில்லை அவர்களுக்கு. நம்ம ஏ என்று போட்டது வந்து ஆ என்று எங்கேயுமே வராது. பனானா என்கிற ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும்தான் வரும். அதனால் அவர்கள் ராஃபி என்று தான் சொல்வார்கள். அமெரிக்காவிலும் ராஃபி என்று தான் சொல்வார்கள். ஓகே, ஸோ சரியான உச்சரிப்பு வந்து முகமது ரஃபி. ஓகே, நன்றி நன்றி ரஃபி அவர்களே. நீங்கள் முகமது ரஃபி என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையில் அவர் நினைவாகத்தான் என் தாய் வந்து அவர்கள் பேரை எனக்கு சூட்டினார்கள். எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பாடகர். என் தாய்க்கு அவர்கள் ரொம்ப மிகவும் பிடிக்கும். ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று 3 பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் காத்திருந்து பேர் வைத்ததாக கூறுவார்கள். அது வந்து ஒரு சில மகிழ்ச்சி. நன்றி ரஃபி அவர்களே. மன்னிக்கவும் பவானி அவர்களே, நேர கணக்கீட்டாளர் அவர்களே, இன்னும் ஓரிரு கேள்விகளுக்கு நாம் செல்லலாமா? செல்லலாம் என்றுதான் நினைக்கிறேன். முக்கியமாக இதுவரை 3 பின்னூட்டம் இருக்கிறது, மனதில் கொள்ள வேண்டும். 3 பின்னூட்டம் இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரம் இருப்பதால் இன்னும் ஒரு 2-3 கேள்விகளுக்கு இப்போ செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் முதல் கேள்வி அனிதாவிடம் கேட்டுவிடுங்கள். ஏன் அப்படி? இதுவரை பேசாதவர்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள் ஐயா, அவர்கள் பேச வேண்டும். நீங்கள் அடுத்த கேள்வி, நீங்கள் எந்த மாதிரி பயணி? நீங்கள் எல்லா இடத்திலும் நின்று புகைப்படம் எடுப்பவரா, இல்லது புகைப்பட கருவியை வீட்டிலேயே வைத்துவிட்டு நான் இந்த பயணத்தை, நான் செல்லும் இடங்களை உணர்வுபூர்வமாக ரசிக்க வேண்டும், அதை புகைப்படத்தின் வழியாக பார்க்கக்கூடாது என்று நினைப்பாரா? ஒரு சில பேர் நான் பார்த்திருக்கிறேன், எப்பொழுதும் அந்த புகைப்பட கருவியோடையே இருப்பார்கள். அவர்கள் கண்களால் பார்க்கிறார்களா என்ன என்றே நமக்கு தெரியாது. எப்போதும் அந்த புகைப்பட கருவியை வச்சுக்கிட்டே அதுலேயே அது கூடவே பார்ப்பாங்க. அதை பார்க்காம நேரா கண்ணில் பார்க்குறாங்களா இல்லையானே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயணியா, இல்லை நீங்க எந்த இல்லை? ஆனா அந்த புகைப்படமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல இது இருக்கு. ஏன்னா திரும்ப வந்த பிறகு நாம அதெல்லாம் பார்க்கும்போது, எவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பார்க்கும்போது நமக்கு அங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு நல்லது இருக்குதான். ஆனாலும் சமயத்தில் எனக்கு ஒரேடியாக புகைப்படம் எடுத்துகிட்டே இருந்தால் நாம் அங்கே இருக்கிறத வந்து நாம் அனுபவிக்கிறோமோ இல்லையாங்கிற ஒரு இது வரும். ஸோ என்ன மாதிரி பயணி நீங்கள்? மாறன் அவர்களே. தங்களுடைய கேள்விக்கு மிக நன்றி பவானி அவர்களே. சொல்வேந்தர் அரங்கில் மன்றத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் புகைப்படத்தை உபயோகிக்கும் பயணியா? பயணம் செல்வதில் எனக்கும் விருப்பங்கள் உண்டு. பல இடங்களுக்கும் சென்று வந்திருக்கிறேன். கல்லூரி மாணவனாகவும்
அதற்கு முன் சிறிய வயதில் என் பெற்றோர்களுடனும் பலமுறை பயணித்திருக்கிறேன். நண்பர்களுடன் பயணித்தது நல்ல நினைவில் இருக்கிறது, இன்றும் என்றும் இருக்கும் என்று நம்புகிறேன். குடும்பத்துடன் பயணித்தது, எனது மகன் இப்பொழுது வளர்ந்து தனியாக செயல்படும் அளவில் இருக்கிறான். அவன் சிறு வயதில் இருக்கும் பொழுது பயணித்த பயணிகளும் ஞாபகத்திற்கு வருகிறது. நான் புகைப்படம் எடுப்பவனா? நான் ஓரளவு புகைப்படம் எடுப்பவன். எனது மனைவிக்கு புகைப்படம் எடுப்பதே பிடிக்காது. நான் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் நான் இடைப்பட்டவன். சில விஷயங்களை புகைப்படம் எடுப்பேன். முக்கியமாக நான் செல்லும் இடங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்களுக்கு செல்லும் பொழுது, அங்குள்ள அருங்காட்சியகங்களுக்கு செல்லும் பொழுது எல்லா விவரங்களையும் சிறு பையனை வைத்துக்கொண்டு மனைவியும் வைத்துக்கொண்டு படித்து முடிக்க வாய்ப்பும் தருணமும் இல்லாத காரணம் ஏற்படும் பொழுது நான் சில விஷயங்களை அப்படியே புகைப்படம் எடுத்துக்கொள்வேன். பிறகு வீட்டில் வந்து அதை படித்து அதை பற்றி மறுபடியும் ஆராய்ச்சி செய்து அதற்கான வாய்ப்புகள் அமையும், மறுபடியும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வேன். மற்றும் புகைப்படம் என்பது எல்லோரும் அறிந்தவரை அது எப்பொழுதுமே நமக்கு அது ஒரு நினைவாக பல வருடங்கள் கழித்தும் ஒரு நினைவு பெட்டகமாக அது பல நினைவுகளை நாம் நல்ல பேழையில் வைத்து காக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் சில நினைவுகள் தானாகவே வந்து பேழையில் அமர்ந்து கொள்கிறது. அந்த வகையில் புகைப்படம் எடுக்கும் பொழுது அது பற்றிய நினைவுகளும் நம் மனதில் வந்து தங்கிக் கொள்கிறது. அந்த வகையில் ஓரளவு புகைப்படம் எடுப்பேன். பயணத்தில் புகைப்படம் எடுப்பது அவசியம். பயணம் மட்டுமல்ல, நண்பர்கள் கூடி ஒரு இடத்தில் பேசி மகிழும் போதும், உறவினர்களோடு சேர்ந்து உற்சாகமாக சில நிகழ்ச்சிகளை நாம் நடத்தும் பொழுதும் புகைப்படம் ஒரு முக்கியமான கருவி. தற்பொழுது சென்னைக்கு சென்றால் திருமண மேடைகளில் நீங்கள் புகைப்படத்தை தவிர, புகைப்படம் எடுப்பவர்களை தவிர பொண்ணு மாப்பிள்ளை மற்றவர்களை பார்க்கவே இயலாது. அந்த அளவுக்கு புகைப்படம் எடுக்க தேவையில்லை என்றாலும் புகைப்படம் ஒரு இன்றியமையாத ஒன்றாகும். அதுவும் பயணத்திற்கு தேவையான ஒன்றாகும். நன்றி. ஒரே ஒரு குறிப்பு சொல்ல அனுமதிக்க வேண்டும். இது நாள் வரை மனிதர்கள் பிறந்தது இன்று வரை காலத்தை பிடித்து நிறுத்துவது என்பது யாராலுமே முடியாது. ஆனால் ஒரே ஒரு கருவியால் மட்டும்தான் நம் அந்த காலத்தின் கணப்பொழுதை நிறுத்தி பார்க்க முடியும். அதுதான் புகைப்படம். ஆகவே நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையின் தருணங்களை ஃப்ரீஸ் செய்கிறோம் என்று சொல்வார்கள் இல்லையா, உரைய வைக்கிறோம். அந்த வாய்ப்பு வந்து நமக்கு தான் கிடைத்திருக்கிறது. உரைய வைத்து ஒரு 20 வருடங்களுக்கு பின்போ 30 வருடங்களுக்கு முன்போ நம் மூளையில் இருக்கும் பல விஷயங்கள் மறந்து போகும்போது அந்த புகைப்படங்கள் தான் காலத்தை உரைய வைக்கின்ற நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. அருமை ராஃபி அவர்களே, அது என்னவோ உண்மைதான். அது நான் அந்த புகைப்படங்களை எவ்வளவு வருடம் கழித்து பார்த்தாலும் அது நம்மளுக்கு அந்த நாளுக்கு நம்மளை அழைத்து செல்லும். நன்றி 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 மாறன் அவர்களே, அருமையான பதில். அனிதா அவர்களே, ஒரு கேள்விக்கு இன்னும் நேரம் இருக்கிறதா? நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். சரி, கடைசி கேள்வி. உங்கள் பயணத்தில் நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அல்லது வேடிக்கையான மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை, எந்த பயணமாக இருக்கலாம், என் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் செய்த பயணமாகவும் இருக்கலாம், ஒரு சுவாரஸ்யமான இல்லை வேடிக்கையான ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா மோகன்ராஜ் அவர்களே? சொற்பூக்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். கேள்விக்கு நன்றி பவானி அவர்களே. இதற்கு முன்னால் மகேந்திரன் சொன்னது போல் வாழ்க்கையே பயணம்தான். நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பயணம் அருமையாக அமையும் என்ற நம்பிக்கையோடு அத்தனை பேரும், அத்தகைய பயணத்தில் என்னோடு இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்றில்லாமல்
பயணத்தின் சுவாரஸ்யம் என்ன என்பதை கல்லூரி நாட்களில் கட்டவிழ்த்துவிட்டு தனியாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சக பிள்ளைகளோடு சந்தித்த 2-3 நாட்கள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அத்தகைய நாட்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் இருக்கும். அத்தகைய நாட்களை அசைபோடும் போது அது ஒரு அளப்பரிய ஆனந்தத்தை கொண்டு வரும். எப்போதுமே காலை வந்து மாலை செல்லும் நபர்கள் உங்களோடு அந்த நெருப்பை சுற்றி அமர்ந்து கதைகள் பேசும் அந்த காண கிடைக்காத காட்சி மிகப்பெரிய பேரு. அதே நபர்கள் அதே விஷயங்கள் என்றாலும் வேறு சூழலில் வேறொரு நோக்கத்தோடு அமைந்திருக்கும் அந்த சுற்றுலா என்னால் மறக்க முடியாத ஒரு பயணமாக அமைந்திருந்தது. 2 நாட்கள் கழித்து திரும்ப வந்து ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு பிரிந்து செல்லும் தருணத்தில் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வந்தது. பெற்று வளர்த்த அம்மா, உடனிருக்கும் அண்ணன், தங்கை இவர்கள் அவ்வப்போது பிரிந்து போய் வருகிறேன் என்று சொல்லும் போது கூட இல்லாத ஒரு பிரிவும் சோகமும் அந்த பயணம் முடிந்தவுடன் இருந்தது. இது உணர்வுபூர்வமான விஷயம்தான் என்றாலும் உண்மை என்னவென்றால் பேழைகள் சுற்றி வருவதைத்தான் நாம் பயணம் என்று நினைக்கிறோம். இத்தகைய பயணங்கள் இருந்தாலும் எனது மனக்கோட்டைகளின் சின்ன சின்ன சுவர்களில் அங்கங்கே இந்த சந்தோஷங்கள் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பயணம் செய்பவர்களும் பயணிகளும் பயணமும் பயணிக்கப்படும் இடத்தை விட மிக முக்கியம். அதுதான் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது என்று நம்புகிறேன். நன்றி. மிகவும் அருமை, மிகவும் அருமை. எங்கள் எல்லாரையும் கல்லூரி நாட்களுக்கு எடுத்து சென்று விட்டீர்கள். உணர்வுபூர்வமாக சுற்றுலாவிலிருந்து பிரிந்து வரும் மாணவர்கள், நானும் அதை அனுபவித்திருக்கிறேன். மிகவும் அருமை மோகன்ராஜ் அவர்களே. நான் மேடையை சொல்வேந்தர் தலைவர் ஜேபியிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அவர்களை அழைக்கிறேன் நேரத்தை கூறுவதற்காக. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் சிறிது நேரத்தை தவறாக தான் கணித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் 3 பேர் பேசினதனால் பரவாயில்லை என்று சொல்வேந்தர் அவை என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாலா அவர்கள் 1 நிமிடம் 25 நிமிடங்கள், மகேந்திரன் அவர்கள் 2 நிமிடம் 5 நொடிகள், பாக்யா அவர்கள் 1 நிமிடம் 45 நொடிகள், அஜித் அவர்கள் 1 நிமிடம் 20 நொடிகள், வித்யாலட்சுமி அவர்கள் 2 நிமிடங்கள், ரஃபே அவர்கள் 3 நிமிடம் 10 நொடிகள், ஆவுடை மாறன் அவர்கள் 3 நிமிடங்கள், மோகன்ராஜ் அவர்கள் 2 நிமிடம் 20 நொடிகள் பேசியிருக்கிறார்கள். ஆவுடை மாறன் அவர்களும் ரஃபே அவர்களும் 2.5 நிமிடங்களுக்கு மேல் பேசியதால் பொதுவாக வாக்குக்கு தகுதி பெற மாட்டார்கள். ஆனால் இது முதல் முறை என்பதால் வாக்குக்கு தகுதி பெற அனுமதிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஜேபி அவர்களை உங்களிடம் கருத்தை சொன்னீர்கள் என்றால் அதை நாம் இங்கே கொள்ளலாம். அவர்களையும் வாக்குக்கு எடுத்துக்கொள்ளலாம். மிக்க நன்றி ஜேபி அவர்களே. ஸோ இந்த 8 பேச்சாளர்களிலிருந்து சிறந்த பேச்சாளராக உடனடி பேச்சாளராக தேர்ந்தெடுக்கும் நபரை பாக்யலட்சுமி அவர்களுக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்த பகுதி பொது மதிப்பீட்டை நெறியாள்கை செய்ய ஜேபி அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாலா அவர்களே. இன்றைய கூட்டம் ஒரு சந்தன பேழை. அந்த சந்தன பேழையில் பேச்சுக்கள் அனைத்து முத்துக்கள். அந்த முத்துக்களை மதிப்பீடு செய்யும் நேரம் இது. இன்றைய காலகட்டத்தில் பாரதிதாசன் இருந்திருந்தார், கண்ணின் கடைகடையான பார்வை காதலியார் காட்டுவதால் மண்ணில் மாந்தருக்கு மணிப்பரிசும் கடுகாகும் என்று எழுதியிருப்பார். அப்படித்தான் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான பேச்சை பேசிய சிங்கப்பெண்ணா சிங்கம் ஆனா என்று பேசிய வித்யாலட்சுமி அவர்களை மதிப்பீடு செய்ய மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே. நன்றி ஜேபி அவர்களே. சிங்கப்பெண்ணா சிங்க ஆனா என்று பட்டிமன்றம் போன்றது ஒரு தலைப்பை ஒரு சிங்கப்பெண் முன்வைத்த போதே ஆண்கள் அனைவரும் ஒரு 10 அடி பின்னே நகருங்கள் என்று எனக்கு பட்டது. ஆனால் வித்யாலட்சுமியை பார்த்தவுடன் இது வெறும் பேழைதான், இதை பார்த்து தப்பான கணக்கு போட்டு விடாதீர்கள், நான் உட்கொண்டிருக்கும் கருத்து சொல்லப்போகும் உட்பொருளும் கருப்பொருளும் நடுநிலைமையோடு இருக்கும் என்று நட்ட நடுவில் நின்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாய் பேசி தனது திறனை மிக சரியாக வெளிப்படுத்தி இருந்தார்.
கண்ணீர்தம் கடை அது அனைவரின் கவனத்தையும் கவர்ந்த வரிகளாகவே இருந்தது. கடை கடைக்கன் பார்வைக்கு உண்மையான இன்றைய சூழலுக்கான மிகச்சரியான விளக்கத்தை ஒரு புதுப்பாவாக பாடியிருந்தார். மிக அருமை. நாம் அனைவருமே சந்தித்த சோதனைகள் தான். எங்காவது கிளம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டால் முந்தைய நாளிலிருந்தே அதற்கான திட்டங்கள் தீட்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஆனாலுமே கிளம்பும் நேரத்தில் அந்த அலமாதிரி திறந்தால் முழுக்க முழுக்க புடவைகள் இருக்கும். ஒரு முறை உடுத்திய புடவையை மறுமுறை உடுத்துவதில்லை என்ற சபதத்திலிருந்து சற்றும் விலகாமல், இதை அன்று உடுத்தினேனா என்று நம்மை கேட்கும் போது அதன் வழி நமக்கு தான் தெரியும். சரியான நேர்முகமான பதிலையும் சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு சூழலை மிக அருமையாக விளக்கினார். கணித சமன்பாடுகள் போட்டு தனித்தனியான சூத்திரங்கள் வைத்து உடுத்திய உடையை திரும்ப உடுத்தாமல் இருக்கும் அற்புதமான அல்காரிதம் போன்ற சூத்திரத்தை விளக்கியிருந்தார். மிக அருமை. மருமகன் மவுஸை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தார். அவர் கடந்த காலத்திலேயே இருந்து விட்டார். இப்போது மவுஸ் எல்லாம் போய்விட்டது என்பது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு மதிப்பிற்காக அதை சபையின் அழகிற்காக நாகரிகம் கருதி முன்வைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதுபோல ஒரு வித்தியாசமான கருத்தை முன்வைத்திருந்தார். ஏவாளுக்கு மாமியார் இல்லை என்று. எனக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அலைபேசி எடுத்தேன், அழைத்தேன் ஏவாளை. அப்படியா என்று கேட்டேன். உங்களுக்காவது மனித உருவில் மாமியார், எனக்கெல்லாம் கடவுள் உருவில் மாமியார் தெரியுமா உங்களுக்கு என்றார். உண்மையா என்று வேண்டுமானால் நீங்களும் விசாரித்து பாருங்கள். கரண்டி இப்போது மாமியார் மருமகளுக்கு மட்டுமல்ல, கணவன் மனைவிக்கு கூட. எங்கள் வீட்டிலும் கரண்டிகள் இருக்கிறது. எதை முடியுமோ அதைத்தான் உபயோகிக்க முடியும், மற்றதை உபயோகிக்க முடியாது. சர வாரியாக சந்த நயத்தோடு சிங்க ஆனா சிங்க பெண்ணா, அசிங்க ஆனா சிங்க பெண்ணா என்பது போன்று மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருந்தார். அவர் முன்னோக்கிய செய்தி, ஃபார்வர்டட் மெசேஜை குறிப்பிட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். முன்னோக்கிய செய்தி என்ற ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். வேதியியல் வேலை செய்யவில்லை என்ற கெமிஸ்ட்ரி சித்தாந்தத்தை மிக அருமையாக எடுத்து சொல்லியிருந்தார். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்டால் மனுஷன், தப்பே செய்யாம மன்னிப்பு கேட்டா புருஷன். இது முத்தாய்ப்பான கருத்து. வகுத்தவன் வரைந்த வரைபடம் வாழ்க்கை என்று மிக அருமையாக முடித்திருந்தார். கிருஷ்ணவேரி கவனிக்கவில்லை என்றால் தும் தும் தொம் 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 என்று என்னவோ சொன்னார். அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தத்தில் மிக அருமையான சரவெடி, சிந்திக்க வைத்த நகைச்சுவை பேச்சு, சுவையான பேச்சு. நன்றி பாலா. நன்றி. சபையை திரும்ப உங்களுக்கே தருகிறேன் ஜேபி அவர்களே. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. உங்களுடைய மதிப்பீட்டை ஒரு மாலையாக தொகுத்து வழங்கிவிட்டீர்கள். சரவெடி இன்னும் அதிகமாக இருந்தது, மேலும் ஒரு சரவடியாக இருந்தது. என்னையெல்லாம் இந்த புடவை எப்படி முதலில் இப்பொழுதுதான் கட்டுகிறேனா என்று கேட்டால் எப்போ கட்டினாலும் அழகாக இருக்கும் என்று சொல்லிவிடுவேன். அப்படித்தான் என்னுடைய பதில் இருக்கும். என்னுடைய பதில் அருமையான பின்னூட்டம். அடுத்து டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே என்று பாட்டியின் பெருமை பேசிய பவானி அவர்களை மதிப்பீடு செய்ய அஜித் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அஜித் அவர்களே. சொல்வேந்தர் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பவானி அவர்கள் இந்த தலைப்பு அன்புக்கு அரிச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படின்னாங்க. நான் பாட்டியோட அன்பை பற்றி தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அவங்களுக்கு பாட்டி மேல இருந்த அன்பையும் வெளிப்படுத்தினாங்க. பாட்டியோட பெருமைகளை நிறைய சொன்னாங்க. அன்பை விட பெருமைகள் நிறைய இருந்துச்சு. அதோட அந்த இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறது இயல்பாக பாட்டி கொடுத்த பேழை அப்படின்ற அந்த பேழைங்கிற வார்த்தையும் அவங்களோட பேச்சுல தயாரிக்கப்பட்ட பேச்சா இருந்தாலும் அது அப்படியே இயல்பாக அது பயன்படுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சுல பாட்டியோட இயல்புகள், அவங்களோட மன வலிமை, உற்சாகம் அப்படிங்கிறது போய் அந்த காலத்து பெண்கள் எப்படி, இந்த காலத்து பெண்கள் எப்படி அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் முன்வைத்ததோட
எல்லாரும் எப்பவுமே இளமையா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க நான் வயதானா என் பாட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசையையும் வெளிப்படுத்தினாங்க. அது வந்து இயல்பா ஒவ்வொருத்தரும் பாட்டி மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பாட்டி வயசுல இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்களான்னு தெரியல. அந்த இதுவும் அருமையா இருந்தது. ஆ இவங்களோட கருத்து ரொம்ப தெளிவா இருந்தது. அவங்க இயல்பாக பேசினாங்க. குரல் ஏற்ற இறக்கம் நல்லா இருந்துச்சு. இன்னும் அதுல கொஞ்சம் மேம்படலாம் அப்படின்றத நினைக்கிறேன். விழித்தொடர்பு எல்லாருடைய அவையோரை ஈர்க்கும் வண்ணமாக அவங்க பேசினாங்க. சைகைகள் ரொம்ப தெரியல. இன்னும் கொஞ்சம் அவங்க செய்கைகள்ல கவனம் செலுத்தினா, இன்னும் அவங்களோட பேச்சு இன்னும் மேம்படும். அவையோர் பற்றிய விழிப்புணர்வு, அவையோர் எல்லாரையுமே வந்து எப்படி அவங்க ஈர்க்கணும் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வு அவங்க பேச்சுல இருந்துச்சு. ரொம்ப ஆர்வம் ஊட்டுவதாக இருந்தது. அதான் அந்த பாட்டின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பா பெற்றோர்கள் கண்டிக்கும்போதும், நாம் செய்த தவறுகள் பாட்டிக்கு தெரியாது. பாட்டி எப்பவுமே அத அரவணைப்பா, அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிற பாட்டியோட இயல்ப அ இயல்பாக அனைவருக்கும் புரியும் வண்ணம் விளக்குனாங்க. அருமையான பேச்சு. நன்றி. நன்றி அஜித் அவர்களே. மிகவும் அருமையான பின்னூட்டத்தை அளித்தீர்கள். மிக்க நன்றி. மூன்றாவதாக மகேந்திரன் அவர்கள் உணசிசை உடனே செய் விளக்க உரையில் தேர்ச்சி பெறுதலில் பாதை 5இல் பேசினார்கள். அதனை பின்னூட்டம் அளிக்க பாக்யலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் பாக்யலட்சுமி அவர்களை. நன்றி ஜெயப்பிரகாஷ் அவர்களே. உணசிசை உடனே செய். நான் கேள்விப்படாத, இதுவரை படிக்காத வார்த்தையாக இருக்கிறதே என்று நான் மிகவும் கூர்ந்து கவனித்தேன் அவருடைய பேச்சை. அப்பொழுதுதான் தெரிந்தது, அவர் ஒரு எழுத்திற்கும் ஒரு வார்த்தையை வைத்து மிக அழகாக ஒரு தலைப்பை எடுத்து வந்து நம்மிடையே வழங்கியிருக்கிறார் என்று. ஊ என்றால் உணர்ச்சி, நா என்றால் நம்பிக்கை, சி என்றால் சிந்தனை, செய் என்றால் செயல் என்ற வைரங்களை ஒரு மரகத பேழையில் வைத்து நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த வழங்கியிருக்கும் பேச்சு மிக அருமையாக இருந்தது. அதாவது எந்த இடத்தில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிந்தனை என்றால் என்ன, செயல் என்றால் என்ன, இந்த இரண்டிற்குமான வித்தியாசங்களை நம் கண்முன்னே ஒரு சிறந்த பேச்சாளராக ஊக்கப்படுத்துதலில் திறன் பெறுதல் என்று நினைக்கிறேன் உங்கள் பாதை. அந்த ஊக்கப்படுத்தும்படியான பேச்சினை நம் அனைவரிடம் மிக அருமையாக ஒரு தயாரித்த உரையை வழங்கினார். சிறந்த பேச்சாக குறித்த நேரத்திற்குள் அவருடைய பேச்சு இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது. அவையினருடன் விழித்தொடர்பு மிக அருமையாக இருந்தது. அஜித் அவர்கள் சொன்னது போல, பவானியை சொன்னது போல, மகேந்திரன் அவர்களுக்கும் செய்கை பெரிதாக என்னால் பார்க்க முடியவில்லை. பெரிய அசைவு தெரியவில்லை. நீங்கள் ஒரே இடத்தில் இருந்து உங்களுடைய குரல் மட்டும் வந்தது. ஆனால் உங்களுடைய செய்கை பெரிய அளவில் தெரியவில்லை. அது மட்டும்தான் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் அதை குறித்து கொண்டு அதில் மென்மேலும் மெருகேற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சிறிய குட்டு என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதும் சொல்வது போல. மற்றபடி நிறைய பாராட்டுதல்கள் உங்களுடைய தயாரித்த உரைக்கு உண்டு. நீங்கள் இப்பொழுது இதை சிறு முன்னோட்டமாக வழங்கி இருக்கிறீர்கள். பிறகு பெரிய திரைப்படமாக இன்னும் ஒரு முறை வந்து இங்கு வழங்குவீர்கள் என்று நீங்களே சொல்லியுள்ளீர்கள். அந்த பேச்சையும் கேட்பதற்கு ஆவலாக உள்ளோம். மிக்க நன்றி. ஒரு சிறு சந்தேகம். நீங்கள் செய்கை என்று கூறுவது உடல் மொழி, சரியா? பாடி லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிற உடல் மொழியை தானே நீங்கள் செய்கை என்று கூறுகிறீர்கள், இல்லை வேறு ஏதாவது? ஆமாம் ஆமாம். உடல் மொழி. ஓகே. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. மிக அருமையான மதிப்பீடு, சிறப்பாக இருந்தது. இத்துடன் தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மதிப்பீடு முடிந்தது. முதலில் நமது நேர கணக்கீட்டாளரை அழைத்து அவருடைய குறிப்பினை கூற விழைகிறேன்.
சொல்வேந்தருமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தங்கள் மதிப்பீடை வழங்கியிருந்தார்கள். மோகன்ராஜ் அவர்கள் 3 நிமிடம் 30 நொடிகள், அஜித் அவர்கள் 2 நிமிடம் 46 நொடிகள், பாகியலட்சுமி அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த மதிப்பீட்டாளராக கருதும் இன்றைய மதிப்பீட்டாளர்களை தேர்ந்தெடுத்து ஒருவரை தேர்ந்தெடுத்து பாகியலட்சுமி அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. அடுத்து ஆவா ஊவா ஆங்கிலமா என்பதை கணக்கீடு செய்ய வருகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். வாருங்கள் கிருஷ்ணவேணி அவர்களே, உபரிச்சொல் கணக்கீடு குறிப்பை கூறுங்கள். நன்றி. வித்யாலட்சுமி அவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் கூறியபடி தாம் தும் தும் என்று YZ போன்ற ஒலிகளை கூறியிருந்தாலும் நாம் விட்டுவிடலாம். அது சிறப்பையே கூட்டியுள்ளது. பவானி அவர்கள் அ என்பதை 4 முறை, 5 முறை, இன்ட்ரெஸ்டிங், யூனோ போன்ற வார்த்தைகளை உபயோகித்துள்ளார். மகேந்திரன் அவர்கள் 2 முறை, 1 முறை. ரஃபி அவர்கள் 1 முறை, 3 முறை, 1 முறை. அஜித் அவர்கள் 2 முறை. அவ்வளவு. நன்றி கிருஷ்ணவேணி அவர்களே, உங்களுடைய உபரிச்சொல் கணக்கீட்டுக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய கூட்டத்தின் நிரந்தர உபரிச்சொல் கணக்கீட்டாளர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு உள்ளன. மிக்க நன்றி. அடுத்து நமது சொல்வேந்தர் சபையின் இலக்கண ஆசான் பாலா தங்கவேல் அவர்களே, வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மிக மகிழ்ச்சி என்னவென்றால் இப்பொழுது இலக்கண பிழைகள் மிக மிக குறைந்திருக்கிறது. இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் அதை நான். அதனால் பெரிய இலக்கண பிழைகள் இருப்பதாக நினைக்கவில்லை. பவானி அவர்கள் சில நேரங்களில் அல்லது என்பதற்கு பதிலாக இல்லது என்று உபயோகப்படுத்தினார். அல்லது என்று உபயோகப்படுத்தியிருந்தால் நன்றாக இருக்கும். மற்றபடி சொற்றொடர்கள் அருமையாக அமைக்கிறார்கள். நாம் சாதாரணமாக பேசும் பேச்சாக இருக்கட்டும் அல்லது தயாரிக்கப்பட்ட பேச்சாக இருக்கட்டும், முக்கியமாக மோகன்ராஜ் அவர்கள், வித்யாலட்சுமி அவர்கள் சொற்றொடர்கள் அவர்கள் உபயோகப்படுத்தும் விதமே மிகவும் அருமையாக இருக்கிறது. நாம் முன்னேறி விட்டோம் என்றே நினைக்கிறேன். முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றதை தாண்டி நாம் நன்றாக முன்னேறிவிட்டோம். 96 கூட்டத்தில் மிகப்பெரிய மாற்றமாக இதை நான் பார்க்கிறேன். நிறைய புதிய சொற்கள் அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கப்பட்டது என்று. வித்யாலட்சுமி அவர்கள் கூடல், கணித சமன்பாடு, வேதியியல் வேலை, என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் விளையாடினார்கள். அதே போல் மோகன்ராஜ் அவர்களும் பல வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருந்தார்கள். அதே போல் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த சொல் ஆடல்கள், உபயோகிக்கும் முறைகள் உயர்ந்திருக்கிறது. அருமை. மற்றபடி பெரிதாக எனக்கு குற்றம் குறை என்று எனக்கு தெரியவில்லை. சொல் யாரெல்லாம் உபயோகப்படுத்தி இருந்தார் என்று சொல்லிவிடுகிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் 1 முறையும், பவானி அவர்கள் 2 முறையும் உபயோகப்படுத்தி இருந்தார்கள். மகேந்திரன் உபயோகப்படுத்தியதாக எனக்கு தெரியவில்லை. ஜெயபிரகாஷ் அவர்கள் 2 முறை, மோகன்ராஜ் அவர்கள் 2 முறை, அஜித் அவர்கள் 2 முறை. ஆனால் அஜித்தை பாராட்ட வேண்டும். அந்த சொல்லை எப்படி உபயோகப்படுத்தினார் என்றால், அவர் சொல்லப்பட்ட இந்த சொல்லை அவர் பேச்சில் உபயோகப்படுத்தினார் என்று கூறி 2 முறை உபயோகப்படுத்தினார். அருமை, நான் பாராட்டுகிறேன். அது எப்படியாவது அதை உபயோகப்படுத்தி விட வேண்டும் என்பது எனக்கு சிரிப்பு வந்தது, ஆனால் பாராட்டத்தக்கதாகவும் இருந்தது. அது பாகியலட்சுமி அவர்கள் 1 முறையும், அனிதா அவர்கள் உபயோகப்படுத்தியது போல் எனக்கு தெரியவில்லை. கிருஷ்ணவேணி அவர்களும் உபயோகப்படுத்தியது போல் தெரியவில்லை. ஆவுடை மாறன் அவர்கள் 2 முறை உபயோகப்படுத்தி இருந்தார்கள். வேறு யாராவது உபயோகப்படுத்தி நான் குறித்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது கூறிவிடுங்கள். நன்றி. நன்றி பாலா அவர்களே, அருமையாக கூறினீர்கள். இன்றைய பின்னூட்டத்திற்கான பகுதி சிறப்பாக நடைபெற்றது. அனைவருடைய தயாரிக்கப்பட்ட பேச்சையும் மதிப்பீடு செய்த மதிப்பீட்டாளர்களுக்கும் மற்றும் நகைச்சுவை கூறிய அனிதா அவர்களுக்கும் அருமையான நகைச்சுவைகள். எல்லோரும் நகைத்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். உடனடி பேச்சு நடத்திய பவானி அவர்கள் பயணத்தை பற்றி அருமையாக உடனடி பேச்சு நடத்தினார். பயணம் என்ற உடன் நினைவுக்கு வருவது, எனக்கு நினைவுக்கு வருவது
ராதாமோகன் அவர்களின் பயணம் திரைப்படம் தான். மிக அருமையான திரைப்படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றும் நிறைய பயணங்களை செய்திருக்கிறோம். அருமையான உடனடி பேச்சு சிறப்பாக நடைபெற்றது. நேரமின்மை காரணமாக இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். பாலா தங்கவேல் அவர்களே, மேடை உங்களுடையது. நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் கூறிவிட்டு விடுகிறேன். பயணம் என்று சொல்ல அப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். பயணம் என்று சொன்னவுடன் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ராகுல சாங்கிருதியாயன் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவர் எழுதிய ஊர் சுற்றி புராணம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த எப்படியெல்லாம் பயணிக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறார். அருமையாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் வாங்க முடிந்தால் வாங்கி படியுங்கள். ஊர் சுற்றி புராணம். எழுதியவர் ராகுல சாங்கிருதியாயன். வாழ்கா முதல் கங்கை வரை எழுதினாரே அதே ராகுல சாங்கிருதியாயன் அவர்கள். நன்றி. இப்போ நேரம் முடிந்து விட்டது என்று எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் நம்ம இன்றைய ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். அவர் இந்த கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறார் என்று மிகச் சுருக்கமாக ரஃபி அவர்களே, உங்களுடைய பின்னூட்டம் இந்த கூட்டத்தை பற்றி மிகச் சுருக்கமாக. ஏனென்றால் நான் மாறனையும் கேட்க வேண்டும் அந்த காரணத்தினால். நன்றி பாலா அவர்களே. நான் சார்லட்டில் டோஸ்ட் மாஸ்டரில் 2-3 ஆண்டுகள் இருந்து நிறைய பதவிகளும் பரிசுகளும் பெற்ற அனுபவம் உண்டு. அப்போதே தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ நடப்பதாக கேள்விப்பட்டு அதே போல் இங்கே பண்ண முடியுமா என்று யோசித்ததும் உண்டு. இன்று மகேந்திரன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அது இதோ இங்கே இருக்கிறது என்று சொன்னபோது நான் மிகவும் மகிழ்வுற்றேன். அது இன்றே இருக்கிறது. அதாவது இந்தியில் ஒரு பழமை சொல்வார்கள், ஆஜ்கா கல்கா காம் ஆஜ், ஆஜ்கா காம் அபி அப்படின்னு சொல்வார்கள். நாளைய வேலை இன்று, இன்றைய வேலை இப்பொழுதே என்றார்கள். அது போல பேசி கொண்டிருந்தது தற்செயலாக நடந்தது. அவரு டோஸ்ட் மாஸ்டர் இன்றே என்று சொன்னார். நீங்கள் இணைப்பை அனுப்புங்கள், நான் சேர்கிறேன் என்று சொன்னேன். மிகவும் அருமையாக இருந்தது. எப்படி நாம் ஆங்கிலத்தில் மிக அந்த டோஸ்ட் மாஸ்டரின் அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாள் நான் அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த கட்டமைப்பு, இது ஒரு உன்னதமான கட்டமைப்பு. இந்த குறுகிய நேரத்தில் எல்லாருடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் கட்டமைப்பு. அதை நாம் மிகவும் சிறப்பாக இங்கே செய்கிறோம். முக்கியமாக இங்கு நகைச்சுவை பேச்சுக்களும் ஒரு நிமிட பேச்சுக்களும் மிகவும் அருமையாக இருந்தது. அதை பின்னோட்ட பேச்சுக்களும், அதாவது நாம் சொல்வார்கள், இந்த நீல சட்டை மாறன் அவர்கள் பேச்சு கேட்பது படத்தை பார்ப்பதை விட இன்னும் இனிமையாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த போல பல சமயங்கள் பின்னூட்ட பேச்சுக்களும் மிகவும் இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி இன்று பின்னூட்ட பேச்சுக்களும் இனிமையாக இருந்தது. ஒரு வகையில் சொல்வதென்றால் இது எனக்கு பழைய அந்த டோஸ்ட் மாஸ்டர் ஞாபகங்களை நாம் எவ்வளவு சிறப்பாக செய்கிறோம் என்று நான் ஒரு வியப்பளிப்பதாகவும் இருக்கிறது. இன்னும் நான் கலந்து கொள்ளும் போது இன்னும் பல ஆச்சரியங்கள் என காத்துக் கொண்டிருக்கின்றன என்று நம்புகிறேன். நன்றி. நன்றி ரஃபே. ஆவுடைன் மாறன் அவர்களே, உங்களுடைய பின்னோட்டம் மிகச் சுருக்கமாக, நேரமின்மை காரணத்தால். நன்றி பாலா அவர்களே. இன்றைய கூட்டத்தில், இந்த மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இது 2வது முறை. நான் சென்ற முறை ஒரு முறை இங்கு வந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமைந்தது. புது புது வார்த்தைகள் கற்றுக்கொள்ள, நாம் அன்றாடம் உபயோகிக்கும் பல ஆங்கில சொற்களுக்கு சரியான தமிழ் வார்த்தைகளும் இந்த அவையில் பலவாறு பலரால் அலசி ஆராயப்பட்டு எனக்கு தெரிய வந்துள்ளது. ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறேன். தொடர்ந்து இந்த மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்னும் எல்லோருடைய பேச்சையும் கேட்டு பல விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறேன். ரஃபி அவர்கள் கூறியது போது கட்டமைப்பு மிகவும் அருமையாக உள்ளது. நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக டோஸ்ட் மாஸ்டராக இருந்து வருகிறேன். இந்த கட்டமைப்பு எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நன்றி. நன்றி. உங்கள் இருவரையும் எங்கள் உறுப்பினராக பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம். நன்றி. கூட்டத்தை தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாலா அவர்களே. ரஃபீக் மற்றும் மாறன், நான் இந்த கூட்டத்தின் நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தின் விண்ணப்ப படிவத்தை அனுப்பி வைக்கிறேன். பூர்த்தி செய்து எங்களிடம் அனுப்புங்கள். நீங்கள் எங்களுடைய மன்றத்தின் உறுப்பினராக விரைவில் இணைவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. நன்றி. பாக்யலட்சுமி, இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது.
வெற்றி கோப்பை அறிவிப்பாளர்கள் யார் சிறந்த பேச்சாளர் என்பதை பற்றிய வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் பற்றியது. பாக்கியலட்சுமி அவர்களே, உங்களுடைய மேடை உங்களுடையது. மிக்க நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. எப்பொழுதும் நமக்கு ஒரு பேச்சாளரே இருப்பார். அவர் வாக்கின்றி தன்னிச்சையாக வெற்றி பெறுவார். இன்று மிகவும் ஆவலாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று நான் கணக்கிட்டு மிகவும் கடினப்பட்டு எடுத்த பெயர்களை நான் சொல்லாமல் போய்விடுவேனோ என்று ஒரு நிமிடம் திகைத்து விட்டேன். சரி, இன்று சிறந்த தயாரிக்கப்பட்ட பேச்சாளர் வித்யாலட்சுமி அவர்கள். சிறந்த உடனடி பேச்சிற்கு மோகன்ராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த மதிப்பீட்டாளராக அஜித் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மிக்க நன்றி. நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. விடமாட்டோம். எப்படியும் அதை மக்களுடைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் அழைத்து விடுவோம். மிக்க நன்றி. நேரம் 9:51 ஆகிவிட்டதால் இன்றைய கூட்டத்தை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. பல கட்டங்களை பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காணொளியில் பல கட்டங்களை பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே போல் தொடர்ந்து இருக்கும் என்று நினைக்கிறேன். இத்துடன் கூட்டத்தை நிறுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம். பல கட்டங்கள் பல பக்கங்கள் தொடரும். சபை நிறைந்தது என்று சொல்வது போல இன்று திரை நிறைந்து இருக்கிறது. ஒளிப்பதிவை நிறுத்திவிடலாம். பதிவை நிறுத்தி விடலாமா? பதிவை நிறுத்தும் கருவியை தேடிக்கொண்டு இருக்கிறேன், காணவில்லை.